இந்த உலகத்தில் நிறைய பேர் வாழ்றதுக்காக நாடகம் போடுவாங்க. ஆனால் சிலர் பிழைக்கிறதுக்காக நாடகம் நடத்துவாங்க. ஆனால் எங்கள் சுரபி குடும்பத்தில் மட்டும்தான் கலையை தெய்வமாக நினச்சி நாடகம் போடுவாங்க. என் அப்பா அபிமன்யு நாராயணன் தேசிய அளவில் மிகப்பெரிய விருதெல்லாம் வாங்கின ஒரு மிகச்சிறந்த நாடக கலைஞன். தினமும் பணத்துக்காக நாடகம் போடுறவங்கள நம்ம நம்புவோம். ஆனால் கலைக்காக நாடகம் போடுறவங்கள நம்ம மதிக்கவே மாட்டோம். இந்த நாடகம் எத்தனையோ பேரை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு. ஆனால் அதே நாடகம் இன்னைக்கு அட்ரஸே இல்லாமல் போயிடுச்சு. என் பேர் அபிமன்யு கிருஷ்ணா. இன்னைக்கு என்னோட கல்யாணம். என் கல்யாணத்துக்கும் நாடகத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா என் நாடகத்தை நீங்களே பாருங்க. நடிப்பின் சிகரமே ஸ்ரீ 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 நாடக மாமணி எங்கள் ஆசானே வாழ்க வாழ்க வாழ்க. அந்த காலத்துல நாடகம் போடும்போது பாட்டு பாடினா ஒன்ஸ் மோர்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகீழா மாறி போச்சு. நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸை இன்ஸ்டால்மெண்ட்ல கூட கட்ட முடியாம எங்க வாழ்க்கையே ஒரே போராட்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறோம். கலைஞர்கள் என்னைக்கும் கலங்கவே கூடாது. நமக்கும் நல்ல காலம் வரும். மகாபிரபு வந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நமஸ்காரம் ஐயா. வணக்கம் ஐயா. வாங்க. வணக்கம். வணக்கம் குருவுக்கு வணக்கம். வணக்கம். இத்தனை கலைஞர்களை நடிகர்களா உருவாக்குனது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் இப்படி ஒன்னா சேர்றதுக்கு ஒரு கல்யாண மண்டபத்தையே கலைக்குடுமா மாத்தின மேதாவியே, கலைஞர்களின் விடிவெள்ளியே, உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவிற்கான ஏற்பாடு எப்படி இருக்கு? எல்லாம் பிரமாதம். உங்கள மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் எங்க கௌரவத்துக்கு ஏது குறைச்சல். அமராவதி ஊருக்காரங்கிறது சரியாதான் இருக்குல்ல? ஆமா ஐயா. ஆமா, இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போற இந்த கின்னஸ் ஐயர் எங்க போனாரு? அனந்தகோடி நமஸ்காரம். நமஸ்காரம் எல்லாம் இருக்கட்டுங்க. அந்த மண்டபக்காரருக்கு வாடகை கொடுத்தீங்களா இல்லையா? அவன் எந்த சாமானும் உருப்படியா கொடுக்கறது இல்ல. பாருங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, சம்பிரதாயத்துல ஏதாவது குறை வந்ததுன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது என்னோட 10,000வது கல்யாணங்க. கின்னஸ் புக்ல இத பத்தி வரப்போகுதுங்க. ஐயா, ஐயாவுக்கு என்ன வேணும்னு கேட்டு கவனிச்சுக்க. சரிங்க ஐயா. ஐயா வந்து ஐயா வாங்க வாங்க ஐயா. வணக்கம் 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 வாங்க. வணக்கம் வணக்கம். நல்லா வணக்கம் ஐயா. வாங்க வாங்க ஐயா. வணக்கம் 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 ஐயா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா நமஸ்காரம் ஐயா. ஆஹா, மகாபிரபு, நடிப்பின் நாயகனே ஸ்ரீ அபிமன்யு ஐயா அவர்களே, வருக வருக என வரவேற்கிறோம். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இந்த மாதிரி எல்லாம் சொல்லி என்ன சங்கடப்படுத்தாது. இல்ல இல்ல, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இது எல்லாமே மக்களா பார்த்து உங்க கலை சேவைக்கு கொடுத்த வெகுமானம். அது என்னவோ உண்மைதான். நாடகங்கள் நடந்துட்டு இருக்கும் போது சரி, நீங்க சொல்றத நான் கௌரவமா அதென்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? தக்ஷன் நாடகத்துல நீங்க சிவதாண்டவம் ஆடுறத பார்த்து மக்கள்லாம் அப்படியே அரண்டு போயிட்டாங்க. அது எல்லாமே உங்க பெருந்தன்மை. என்னுடைய ரொம்ப நாள் ஆசை நிறைவேற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது செடியா வளர்ந்து பூ பூக்குமா இல்ல காஞ்சி உதிர்ந்துருமான்னு யாருக்கு தெரியும்? பைத்தியக்காரா, இப்ப கார்பரேட் ஈவெண்ட்ஸ்லயும் நாடகம் நடத்துறதுன்றது ரொம்ப சர்வசாதாரணமா ஆகிடுச்சு. கண்டிப்பா நமக்கு நல்ல நாள் திரும்பி வரும். நிச்சயமா. நோட் புக்ல இருக்க டயலாக நீ சொன்னா நோட்டா வந்து கொட்டும். அது மட்டும் இல்லைங்க, நாளையில இருந்து இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க எல்லாம் சுரபி நாடகம் கூடுதான் வேணும்னு ஒவ்வொருத்தர் கியூல நிப்பாங்க. உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும். நீங்க சொன்னது கலைஞர்கள் காதுல விழுந்தா எவ்வளவு சந்தோஷம். சுபம், வாங்க வேலையை பார்ப்போம். வாடா. இது எல்லாத்துக்கும் காரணம் ஆசானா இருந்தாலும் இவர் தான். எங்க சுமைய தான் சுமையா நினைச்சு இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துறாரு. நீங்க சுமக்கிற சுமையை விட நான் சுமக்கிறது பெருசா? காசு கொடுத்து கலையை வாங்க முடியுமா? ஆஹா,
நாராயண ஐயா நடந்து வர்ற அழக பாக்கிறதுக்கு கோடான கோடி கண் வேணும். ஆசானே ஆசீர்வாதம். மகாபிரபு, ராவண மாதிரி உங்களுக்கு 10 தலை இல்லைனாலும் மேடையில உங்களுடைய வில்லத்தன ராவணனையே மிஞ்சிரும். உங்க நடிப்பை பார்க்கும்போது என் உடம்புல ரத்தமே கொதிக்கும். அத பிபின்னு சொல்லுவாங்க, நரம்பு புடைக்குதுன்னு சொல்லணும். அதான் அதான் அதான். என்னோட ஆசான் எந்த ரத்த சம்பந்தமும் இல்லைன்னாலும் என் பொண்ணு கல்யாணத்தை தான் பொண்ணு கல்யாணம் மாதிரி சிறப்பா நடத்துறாரு. அவருக்கு என் பணிவான வணக்கங்கள். என் மேல உங்களுக்கு இருக்க மரியாதை எனக்கு நல்லா தெரியும். நான் போய் வர கெஸ்ட்டுங்களை ரிசீவ் பண்றேன். நீங்க கூட போங்க. வாங்க வாங்க, நம்ம போவோம். அந்த நாடகத்துல போயிட்டு வரேண்ணா. ராமையா, வா வா வா. டேய், கல்யாணத்தை நல்ல விதமா பேசலனாலும் பரவாயில்ல, தப்பா மட்டும் பேசிடக்கூடாது, பாத்துக்க. நீ சொல்லணுமா அபிமன்யு, ஒரு பொண்ணோட தகப்பனா இது என்னோட கடமை. அத பார்த்து போயிடா. டேய் குருஜி, இவன் வார்னிங் கொடுத்த மாதிரியே வந்துட்டான்டா. இவன் மட்டும் கால் எடுத்து வச்சான்னா நம்ம 10,000வது கல்யாணம் நாசமா போயிடும் குருஜி. இதனால கின்னஸ் ரெக்கார்டு என்ன ஆகுமோ தெரியல நினைச்சா பயமா இருக்கு. சாதாரணமாவே இவன் கோல் மூட்டுறவன் நாரதர் கெட்டப்ல என்னென்ன பண்ண போறானோ. சீட்டை கொடுக்குறியா இல்ல சீட்டை கிழிக்கணுமா? எழுந்துரு ஹனுமான், நாரதற்கு இடம் கொடுக்க சொல்ல போறான். அவரும் பிரம்மச்சாரி, நானும் பிரம்மச்சாரி. தேங்க்ஸ் ஆஞ்சநேயா. நீங்க ஆரம்பிங்க. பிரம்ம ராட்சச சமூகமா நீ என்னை எதிர்க்க வந்தாயோ கொடிப்பயலே நீ. நீங்க ஆரம்பிங்க. அடே குலத்ரோகி, உன் ஆணவத்திற்கு ஏற்ற பலனை நீ விரைவில் அனுபவிப்பாய். உலநாசகா, பாரம்பரியம் மிக்க எங்களது கலைக்குழு பெரியதா அல்லது உங்களது கலைக்குழு பெரியதா? கூறுங்கள். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நடப்பவை எல்லாம் என் செயல் அன்றி நின் செயல் அல்லவே. நீங்க ஏங்கிட்டியே வா. சின்ன பலராமனே, பெருமைக்குரியவனே, யாதவ குல ரட்சகனே, மா மன்னவனே, உங்கள் இருவரையும் பெற்றது எங்கள் தாய் குலந்தானே. எங்களுக்கு இல்லாத பெருமை கதையாலே அடித்து உன் மார்பை இரண்டாக கிழித்து நீ எப்படி நினைத்தால் என் கை பூல் பொறுத்து கொண்டிருக்கும் என்று நினைத்தாயோ? என்னடா ஓவர் ஆக்டிங் பண்றீங்க? கல்யாணத்துக்கு வந்தீங்களா சண்டை போட வந்தீங்களா? பண்ணுவோம். உங்களை மாதிரி எல்லாம் பாட்டு பாடி ஏமாத்த மாட்டோம், தெரியுதா? என்ன சாதாரண புரோகிதரா நினைக்காதீங்க. நான் யாருன்றது இப்ப காட்டுறேன். அடே அறிவு கெட்ட துரியோதனா, நீ எவ்வளவு கொடுமையானவன் என்று அந்த பீமனுக்கு தெரியாதா? அந்த பீஷ்மரின் வார்த்தைகளை நீ மதிக்காமல் ஆணவத்தோடு அலைந்து கொண்டிருந்தாய். உன் வார்த்தைகளே சத்ருவாகும் காலம் வெகு தொலைவில் இல்லை. தர்மனிடம் இருக்கும் நல்ல குணம் உங்களில் யாருக்கும் கிடையாது. உங்களின் ஆணவம் கௌரவ பேரரசை அழித்துவிடும். குரு வம்சத்தின் ஆட்சியாளராக இருக்கும் உங்களது மகத்துவம் என்னவாயிற்று? பேரரசின் மகிமை என்னவாயிற்று? கோபம் உங்கள் இனத்துக்கே சத்ருவாகும் என்று அவமானப்படுபவன் தான் நாளை வாழ்க்கையில் வெற்றி அடைவான். இதை புரிந்து கொள் துரியோதனா. நல்லிணக்கத்தை ஏற்படுத்து. உனக்கு மரணமே விதி, உனக்கு மரணமே விதி துரியோதனா. அந்த மகா நடிகர் எஸ்வி ரங்கராவையாவை எங்க கண்ணு முன்னாடி அப்படியே கொண்டு வந்து நிறுத்தினீங்களே குருதேவா. ஏதோ உங்க பரம்பரைக்கு மட்டும்தான் நடிப்பு வரும்ன்ற மாதிரி பீத்திக்கிட்டு இருந்தீங்களே, இப்ப தெரியுதா எங்க குரு மகா நடிகரியா? என்ன இவர் வராரு? இவர் எதா போட போறாரா? என்னது இதெல்லாம்? எல்லாரும் போய் உட்காருங்க. அமைதியா இருங்க. உட்காருங்க, உட்காருங்க. சொன்னா கிளம்பி உட்காருங்க. ஏண்டா அண்ணா எங்க? ரமா எங்கம்மா? என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க? அக்கா உங்ககிட்ட இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க தாத்தா. வாக்கு கொடுத்துட்டு ஓடி போறது தப்புன்னு தெரியும், ஆனா என் மனசு அதை கேட்கல. டேய் ஹரி, என்னடா அது? மனசுக்கு பிடிச்ச பொண்ணை தேடி போறேன். என்ன பொண்ணு ஓடி போயிடுச்சா? ஓடி போயிடுச்சா? என்னங்க இப்படி பண்ணிட்டா? அவ சம்மதத்தோட தானே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும். காதலிச்சாளா?
மனசுல இவ்வளவு ஆசைய வச்சுக்கிட்டு என் வார்த்தைக்காக கட்டுப்பட்டு இருந்திருக்கான். எனக்கு நடக்க போற அவமானத்தை பத்தி கூட கவலை இல்ல. ஆனா எந்தெந்த ஊர்ல இருந்தோ இங்க வந்து தான் வீட்டு கல்யாணமா நினைச்சு உட்கார்ந்து இருக்காங்களே, அந்த கலைஞர்களை நினைச்சாதான் கவலையா இருக்கு. என் உயிர் நண்பர் அபிமன்யுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? மேடையில வில்லனா எவ்வளவு வாட்டி அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு பொண்ணோட அப்பனா மட்டும் அவமானப்படக்கூடாது. அண்ணா, கல்யாணத்துக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்கண்ணா. நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு போய் அவன் எங்க இருந்தாலும் தேடி கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் என்ன பண்றது? 30 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறது நாடகம். எல்லாரும் ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. நாம எல்லாரும் கலை தாயோட பிள்ளையா இருந்தா உயிரே போனாலும் கதாபாத்திரத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. நடிப்பு தான் என் மூச்சு. நம்ம நடிப்பால எல்லாரையும் நம்ப வைக்கணும். இது நாம நேசிக்கிற அந்த கலை தாய் மேலான. ஆசான் கிட்ட இதை பத்தி நான் பேசிக்கிறேன். எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. வாங்க. சரிங்க. வாங்கண்ணே. இப்பவே மண்டபத்துக்கு போய் எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த கல்யாணம் ஐயரே, லிசன் லிசன். வணக்கம் நாரத வேஷம் போட்டு டான்ஸ் வர ஆடுறான். எக்ஸ்கியூஸ் மீ, மைக் ப்ளீஸ். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க. கல்யாண பொண்ணு ஓடி போயிட்டா இந்த கல்யாணம் நடக்காது. எல்லாரும் கிளம்புங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க பேசிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டா. என் பேச்ச நம்புங்க. எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க. கின்னஸ் ரெக்கார்டு கோவிந்தா கோவிந்தா. இருங்க இருங்க இருங்க, யாரும் போகாதீங்க, கல்யாணம் நடக்கும். ஏன்னா யாருமே போல இதெல்லாம் கனவா? நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒன்னும் புரியல. என்னடா ஆச்சு, வாய்ஸ் போயிடுச்சா? இப்போ ஓபன் பண்றேன்டா உன் பிளாஷ்பேக்க. ஐயா ஜூஸ். ஓடி இதை கொண்டு போய் அவனுக்கே கொடு. இதை நாரதர் கொடுத்தோம். ஓகே சார். சார் ஜூஸ். நான் தான்டா போட பரதேசி. என்னடா என்னாச்சு? கல்யாணத்தை நிப்பாட்டலாம் பாக்குறியா? என்ன என்ன உன் பிரச்சனை? இந்த நாடகம் கிட்ட பேசாதீங்க. எங்க எதுக்கு அடிக்கிறீங்க? சும்மாரியா பேசிட்டு இருக்கோம்ல. சொல்லு. அப்படின்னா இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு போல, சொல்லிட போறான். அப்படியா சொல்ற? போட்டு அனுப்புங்க அவனை. முதல்ல வெளிய போ. வெளிய போன்னு சொன்னேன். வெளிய போ. கூட்டிட்டு போங்க. வெளிய போ. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. அண்ணா, இவன் நாம பேசுனதை மொப்ப முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஏய், கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த விஷயத்தை வெளியே சொன்ன எக்காரணத்தை கொண்டும் இந்த கல்யாணம் நிக்க கூடாது. மண்டபத்திலிருந்து காணாம போன மாப்பிள்ள வேற யாரும் இல்லை, நான் தான் அபிமன்யு கிருஷ்ணா. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா, ஹரி ஹரி கோவிந்த நாராயண, ஹரி ஹரி கோவிந்த நாராயண,
ஹரி ஹரி கோவிந்த. என்னமோ ராத்திரி போனவன் இன்னும் வீட்டுக்கு வரல. என்னடா வந்துட்டியா? வேலை இருக்கிறவனுக்கு நேரம் இருக்குமே தவிர வேலை இல்லாதவனுக்கு நேரமே இருக்காது. அவருக்கு வேலை இல்ல, உனக்கு தெரியாது. என் வாழ்க்கை முழுக்க இந்த கலைக்கூடத்துக்கே அர்ப்பணிச்சிட்டேன்டா. காலையிலே ஆரம்பிச்சிட்டியா? பசிக்குதுமா, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா. நீ போ, எடுத்துட்டு வரேன். அடே ராவணா, யாரையடா நீ எதிர்க்க துணிந்தாய்? அப்பா வரலாமா? இந்த கேள்வியை நீ வெளியவே கேட்டிருந்தா வராதுன்னு சொல்லியிருப்பேன். உள்ள வந்துட்டல்ல, சொல்லு. டேய், அப்பா வேலை செஞ்சு பையன் சும்மா இருந்தான்னா திட்டுறதுல அர்த்தம் இருக்கு. அப்பா புள்ள 2 பேருக்குமே வேலை இல்லைன்னா பாக்குறவ சிரிப்பாண்டா. புரிஞ்சுக்க. அப்பா முதல்ல சாப்பிடுறேன், அதுக்கப்புறமா புரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியும்டா நீ எங்கெங்க போற, என்னென்ன பண்றன்னு. நேத்து நைட்டு ரவுடிங்க உன்னை தேடி வீட்டுக்கு வந்தான். நாடகம் போடுறதுக்கா? இல்ல ஓ நாடகத்தை பாக்குறதுக்கு. அது நல்ல விஷயம் தானே. நீ என்னென்ன பண்ணன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த ரவுடிங்களுக்கு நீ கொடுத்த 2 லட்சம் கள்ள நோட்டான். அப்பா டேய் சொல்லு, அந்த உண்மையான பணத்தை என்ன பண்ண? அந்த காசெல்லாம் நாடகம் நடிச்சவங்களுக்கே கொடுத்துட்டேன். ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? நாடகங்களே குறைஞ்சு போச்சு, இனி எப்ப வருமோ? இது ஒன்னும் மேடையில நடிக்கிற நாடகம் இல்ல, வாழ்க்கையோட நிஜ போராட்டம். நாடகத்துல ஜெயிச்சா பரிசும் புகழும் தான் கிடைக்கும். அதே வாழ்க்கையில ஜெயிச்சா உன்னால 10 பேர் வாழ்வாங்க. சரிங்கப்பா. வாழணும்னா முதல்ல சாப்பிடணும். இந்த அவார்டு கிரீடத்தை எல்லாம் எத்தனை நாள் பாத்துட்டு இருப்பீங்க? புடிடா. உங்களுக்கு அங்க இருக்கு, வாங்க. கல்லுல வேற தோசை இருக்கு. கொட்டிக்க. ராஜாதி ராஜமக ராஜபிரதானி வந்தே, கண்ணில் காணும் காட்சிகளில் களிப்புற்றீரோ. ராஜாதி ராஜமக ராஜபிரதானி வந்தே. ஓம் கம் கணபதியே நமக. இன்னைக்கு சுப்புலட்சுமி கீர்த்தனைய நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். என்ன காலங்காத்தால தூங்க விட மாட்டீங்களா? காலையில யாரும் தூங்க மாட்டாங்கம்மா, எந்திரிச்சு தான் வருவாங்க. உங்க கீர்த்தனைங்க வயிற்று நரப்பிடுமா? நாடகத்துக்கு வாய்ப்பும் வராது, நீங்களும் போக மாட்டீங்க. ஏதாவது ஒரு உருப்படியான வேலைக்கு போலாம்ல நீங்களாம். ரமா, பெரியவங்க சின்னவங்க வித்தியாசம் இல்லாம கலைக்கு மரியாதை கொடுக்காம என்ன பேசுற? அது உனக்கு தொந்தரவா இருந்தா வெளியில வேப்ப மரத்து நிழல்ல போய் தூங்குமா, அவ்வளவுதான். சரியா சொன்னீங்க. போ போ போ. தூக்கமே போயிடுச்சு. ஏய், கோயிலுக்கு போகணும்னு சொன்னியேடி. போறேம்மா. நீங்களும் உனக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ற வரைக்கும் நீ வழிக்கு வர மாட்ட. இவளுக்கு அப்படியே உங்க குணம் தாங்க, திமோரும் சேர்த்து. ஒரே நட்சத்திரம் விளங்கிடும். ஐயோ அம்மா, நான் இன்னும் குளிக்கல. நீ போய் சாமி கும்பிட்டு வா, நான் இங்கேயே உனக்காக வெயிட் பண்றேன். நீ எங்க வேணாலும் வெயிட் பண்ணு, ஆனா சாமியை கும்பிடணும். அப்படியே பண்றேம்மா, நீங்க போயிட்டு வாங்க. Excuse me, who is that girl over there? Hello? ஹரிச்சந்திரனாம், சத்யவானாம், உண்மை பேசுபவனாம். நிறுத்து நிறுத்து நிறுத்து. அது அப்படி இல்ல. சரீரம் மட்டும் இருந்தா பத்தாது, சாரீரமும் வேணும், பாவம் வேணும். ஹரிச்சந்திரன் சத்தியவா, உண்மையே பேசுபவன். ஆஹா வசிஷ்டா,
இந்த உலகமே தலைகீழாக மாறினாலும் உண்மை பேசுவதையே உயிர் மூச்சாக கொண்ட இந்த அரிச்சந்திரன் அந்த திமிர் இருக்கணும். என் முன்னால் இப்படி பேச நினைப்பது கீழ்த்தரமானது என்பதை நினைத்து உனக்கு வெட்கம் இல்லையா? உனக்கு அது இல்லை என்று எனக்கு தெரியும். உண்மை பேசினால் ஒருவேளை உணவு கூட கிடைக்காது என்ற கூற்றுக்கு நான் மாறுபடுகிறேன். சிந்தையினிக்கும் செந்தமிழ்நாடாம் விந்தியத்தின் விளிம்பை தாண்டி தென்னகத்து மண்ணிலே கால் வைத்த மாற்றாரின் சிரங்கள் அவர்கள் கரங்களிலே விளையாடும் பூப்பந்தாகுமா? இப்படி வேற்று நாட்டு மன்னர்கள் சொல்கிறார்கள். ஒரு சாமானியன் சத்தியவந்தனாக மாறுவது எக்காலத்திலும் எந்நேரத்திலும் எனக்கு பிடிக்காது என்பதை இந்த உலகத்திற்கு சொல்லாமல் சொல்ல வருகிறாயா வசிஷ்டா? ஆஹா, அருமையான நடிப்பு. உங்க நடிப்பு நாடக கலைக்கு ஒரு வரமோ பிரசாதமோ இல்லைங்க. விஸ்வாமித்திரர் டயலாக்ல இருக்கிற பவர் புரியுதா? புரிஞ்சதுண்ணா. அப்படியே உள் வாங்கணும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏங்க, பொண்ணுக்கு பாவாடை சட்டை வாங்கலாமா ஜீன்ஸ் டிஷர்ட் வாங்கலாமா? ரெண்டும் நல்லா இருக்கும். பாவாடை சட்டை ட்ரெடிஷனல் எனக்கு பிடிக்கும். காலேஜ்ல ஃபங்க்ஷனா, அப்போ ஜீன்ஸ் டிஷர்ட்டே வாங்கலாம். நீ அங்க வரும்போதே தெரியும் என்னதான் வர போறேன்னு. வாங்கிக்கலாம். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காத ஒரே காவியம் மாயா பஜார். நடிகர்கள்லாம் தயாராயிட்டீங்கன்னா நாடகத்தை ஆரம்பிச்சிடலாம்னு சொல்றாங்க. எத்தனை பேர்ரா வந்திருக்காங்க? 10 பேர் தான் வந்திருக்காங்க சித்தப்பா. 300 ரூபா தான் வந்திருக்கு. அடே பாலகா, யாரடா நீ? மரியாதை தெரியாத மூடனே, யாரடா நீ? நான் யார் என்று தெரிய வேண்டுமா? அடே பாலகா, நான் தானடா யமதர்மன். நான் யார் என்று தெரியுமா? அந்த யமனுக்கே நான் யமனடா. நம் இருவரில் யார் வல்லவர் என்று பார்த்து விடுவோம். இப்பொழுது பாரடா, இப்பொழுது பார். அடே பாலகா, இந்த அக்னி உன்னை எரிக்க போகிறது. எரித்து விடு அக்னியே. அக்னி? ஜெய் வருண தேவா. கடவுளே, நீதான் என் குடும்பத்தை காப்பாத்தணும். சித்தப்பா, என்னது? அமிர்தம் சாப்பிடுற வாழ்க்கையாடா நமது. விஷம் குடிச்சிட்டேன்டா. ஆசான், கடோத் கஜன் விஷம் குடிச்சிட்டான். உங்களுக்கு நாடக பைத்தியம், எனக்கு குடும்ப பைத்தியம். பிள்ளைங்களுக்காக கடனை வாங்கி கடனை கட்ட முடியாம, கஷ்டத்தை தாங்க முடியாம, வேற வேலையும் செய்ய தெரியாம நான் செத்து போயிடுறேன் ஆசானே, நான் செத்து போயிடுறேன். என்னடா வாழ்க்கைக்கு பயந்து யாரா சாவாங்களா? நாங்களா என்ன செத்தா போயிட்டோம்? கண்ணத்தோடா, டேய் கண்ணத்தோடா. என்னாச்சு? விஷம் சாப்பிட்டான். விஷமா? டேய், யாராவது தண்ணியில உப்பு கரைச்சு கொண்டு வாங்க சீக்கிரம். டேய் இங்க வா, இந்த விக்க வச்சுக்க. சரி, நீ போய் கடோத் கஜனா என்ட்ரிக்கு. சரி, ஷோ எந்த காரணத்துக்காக நிக்க கூட. கண்டிப்பா நிக்காது. யமா கொண்டாந்தாச்சா? ஐயா ஐயா, இந்தாங்க. அந்த பொண்ணு அப்படி குடிடா. கொஞ்சமா குடி. டேய் வாந்தியடா, வாந்தி விடு. என்னடா இது? ஏதாவது கஷ்டம்னா எங்ககிட்ட சொல்லலாம். எத்தனை தடவை நீங்களும் எனக்கு உதவி பண்ணுவீங்க, உதவி கேட்க முடியாம அசிங்கப்பட்டு எத்தனை நாள் இப்படி வாழறது? அதுக்குத்தான் செத்து போயிடலான்னு முடிவெடுத்த ஆசானே. அறிவு கட்ட முட்டா, மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யலாம். நாங்கெல்லாம் எதுக்கு இங்க இருக்கோம்? என்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் எப்ப மாறும், எப்படி மாறும்? சாதாரண மனுஷனா வாழணும்னா என்ன வேணாலும் பண்ணி வாழ்ந்துடலாம்.
ஆனா ஒரு கலைஞனா வாழணும்னா தியாகம் பண்ணிதான் ஆகணும். ஆசானே, கனவுல வாழ்ற நம்ம வாழ்க்கை நிஜ வாழ்க்கைக்கு வரவே வராதா? கலைஞர்கள் அழிஞ்சாலும் கலை என்னைக்கும் அழியக்கூடாது. கஜனாகிய நான் என் தாய் நாடகக்காரங்க மேல உனக்கு என்னதான்ப்பா கோபம்? பாவம் சிவனே, கொஞ்சம் கருணையோட அவங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்ட. Hey. Hi. Thank you. மேடம் சிக்கன் சாப்பிட்றீங்களா? இங்கேயும் KFC-ய கண்டுபிடிச்சிட்டியா? எருமை மாடு. அங்க பாத்தியா எவ்வளவு அமைதியா அங்க உட்காந்து லைஃப் என்ஜாய் பண்றான்னு. லைஃப்ங்கிறது இந்த மாதிரி பீஸ் சாப்பிடுறது மட்டும் இல்ல, அப்படி பீஸ்ஃபுல்லா வாழறது தான். நான் இந்த பீஸோடய வாழ்ந்துக்கிறேன், நீங்க அங்க போய் பீஸ்ஃபுல்லா இருங்க. பீஸ்ஃபுல்லா ஒரு பீஸ் கூட சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க. Guys, reduce the volume. லெக் பீஸ் சாப்பிடும்போது ஃபோன் வந்து பீஸை கெடுக்குது. இன்ஸ்டாகிராம்ல இந்த போட்டோவையும் போட்டுரு. சொல்லுங்க சார். எல்லாரும் இருக்காங்களா? எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. Everyone promoted to real life theater. Okay, okay. Congrats. Thank you, sir. யாரு? நம்ம குறுந்தாடி பாசா? ஷார்ட் டைம்ல ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணதுக்காக லாங் டைம்ல ப்ரமோஷன் கொடுத்து ரியல் லைஃப் தியேட்டர் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. கங்க்ராட்ஸ் மேடம். உங்களுக்கும். என்ன மேடம் ஷாம்பெயின் வச்சு ஹாப்பியா கொண்டாடுறதை விட்டுட்டு இவ்வளவு சோகமா இருக்கீங்க? இந்த நாடகம் கூத்தெல்லாம் வீட்ல மட்டும்தான் நினைச்சேன். இனி நாளையில இருந்து ஆபீஸ்லயும் எவ்வளவுதான் பொறுத்துக்கிறது. கஷ்டத்துல இருக்கவனுக்கு தானே மேலும் கஷ்டத்தை கொடுப்ப. இந்த போரிங் லைஃப்ல ஏதாவது சேலஞ்ச் கொடுக்கற மாதிரி இங்க வேணும் சிவனே. பீஸ்ஃபுல்னு சொல்லி இப்படி குளிர்ல நிக்க வச்சிட்டாலே. இந்த குளிரை தாங்கணும்னா ஒன்னு லிவர் ஹாட்டா இருக்கணும், இல்ல பக்கத்துல ஹாட்டா லவர் இருக்கணும். எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரா காட்டு. ஒன்ன மாதிரியே என்னோட சரி பாதி அவளுக்கு நான் கொடுத்துட்றேன். மேடம், நீங்க கல்யாணம் பண்ணிக்க எந்த மாதிரி ஒரு ஆள் எதிர்பார்ப்பீங்க? அவன்ல பாதி எனக்கு கொடுக்கற மாதிரி ஒருத்தன். பா கலக்கிட்டீங்க மேடம். குட் நைட். ஒன்னும் புரியல. நீ வா. நீ இந்த மாதிரி எல்லாம் கேட்றாத. வந்துட்டாங்க. வாடா வாடா. சொன்னா பாஸ், இந்த பக்கம் ஏதாவது ஒரு பொண்ணு போனதை பாத்தீங்களா? அங்க போய் பாருங்க. மாஸ்க் எடுத்துட்டு போன பொண்ணே, நீ எங்க இருக்க? ஓ முகத்தை காட்டு. எதுக்கு? நான் உன்னை பார்க்கணும். நீ யாரு? நேத்து சிவனை கேட்டதுக்கு உன்னதான் காமிச்சிருக்காரு. உன் முகத்தை காட்டலனா எப்படி? இப்ப என்ன வேணும் உனக்கு? என்ன பார்க்காமலே உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. I love you. இப்படி எல்லாம் சொன்னா நான் மட்டும் இல்ல, எந்த பொண்ணும் இம்ப்ரெஸ் ஆக மாட்டா.
என்ன சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணு, அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே ஓகே, ஒரே நிமிஷம் அங்கேயே இருங்க, வந்துடுறேன். யாரா என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டு போயிட்டு இப்போ இம்ப்ரெஸ் ஆயிட்டியா? சர்ப்ரைஸ் பண்ணுவேன்னு பார்த்தா ஷாக் பண்ற அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிட்ட. கீழே வா, மீட் பண்ணி பேசிக்கலாம். எஸ்! இன்ஷர்ட் டை கலக்குற. நான் விப்ரோல ஹெச்ஆரா இருக்கேன் அங்கிள். அங்க வேலைக்கு வர்றவங்கள இன்டர்வியூ பண்றது தான் என் வேலை. ஒரு நிமிஷம். பிடெக் படிச்சுட்டு உருப்படாம இருக்கிற என் பையனுக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா? இந்த வாரத்துல இன்டர்வியூ இருக்கும் அங்கிள். நீங்க அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கறியா? அனுப்பட்டுமா? ஓகே அங்கிள், எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். டேய் டேய், போனை எடுறா. நீங்க அப்படியே போயிட்டே இருங்க. ஏமா ஏமா, என்னங்க? உன் பையனுக்கு போனை போட்டு கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லு. நம்ம சீதாபதி பையன் வேலை வாங்கி தரான். அப்படியா? அவன் நான் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் போனையும் எடுக்க மாட்டேங்கிறான்? எடுக்க மாட்டேங்கிறானே. ஐயோ, எதுக்குங்க டென்ஷன் ஆகுறீங்க? அவனே கால் பண்ணுவான், விடுங்க. அவனை நினைச்சு டென்ஷன் இல்ல, அவனுக்காக ஃபைனான்ஸ்ல பைக் வாங்கி கொடுத்தனே, அதை நினைச்சுதான் டென்ஷனே. ஹே ரமா, கம், லேட் ஆகுது. பஸ் ரெடியா இருக்கு, கூப்பிடுறாங்க, நீ சீக்கிரமா வா. ஜஸ்ட் வா. ஷாப்பிங் முடிஞ்சிருச்சா? யா, போட் நம்பர் என்ன? 1403. யா, நான் அங்க தான் இருக்கேன். சாரிமா, கவனிக்கல. டேய், இந்தாங்க. பாத்து போக கூடாது. பாத்து போங்க. கண்ணு மேடம் தள்ளி விட்ட. நீ வாங்க, நான் கூட்டு போறேன். ஏய் பாபா, வாடி ஆன்றல. ஏய் எங்க ஓடுற நீ? ஏய் பெல்லுன்றல, எங்கடி பெல்லுன்றல? நம்ம மாஸ்க். ஏய் ஏய், என்ன வேலை பண்ற? ஏய் ஏய், நில்றா. ஐயோ ஐயோ ஐயோ.
அப்பா எப்படி இருக்கீங்க? இப்ப நல்லா இருக்கேன். நீ வீட்டுக்கு வரலனா நல்லா இருக்க மாட்டேன். சீக்கிரம் வா. ஏ கிருஷ்ணா, பிரயாணம் எப்படி இருந்தது? வாயை முட்டி கிளம்புடா. நான் அப்புறமா சொல்றேன். கிளம்பு போ. அங்கேயே நில்லு. ஒரு வேலை வந்திருக்குன்னு உனக்கு போன் பண்ணா போனை எடுக்க முடியாத அளவுக்கு பிஸி ஆயிட்டியா? எங்கடா போன? ட்ரை பண்ணப்பா, லைன் கிடைக்கல. வேலைக்காக தான். நிறுத்தடா உன் நாடகத்தை. நீ சொல்றத கேட்க ஆடிட்டோரியத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆடியன்ஸ் இல்லடா நானு. சை, உன் மேல இருக்கிற நம்பிக்கையே போச்சு. உன்ன இன்னையில இருந்து இந்த வீட்டுல 2 பேருமே வேலை செய்யாம இருக்க கூடாது. இங்க பார், இன்னைக்கு வியாழக்கிழமை. அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள வேலையோட வந்தனா இந்த வீட்டுக்குள்ள வா. இல்லனா எனக்கு புள்ளையே இல்லன்னு நினைச்சுக்கிறேன். அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. எப்படியா பர்ஃபார்மன்ஸ்? என் நடிப்பை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னல, இப்போ ஓகேவா? ஓகே இருக்கட்டும். இப்ப யார் உங்க ஆஸ்கார் பர்ஃபார்மன்ஸ கேட்டது? பாவம், இத நிஜம்னு நம்பிட்டு போயிட்டான். கூப்பிடுங்க அவனை. கிருஷ்ணா, டேய் கிருஷ்ணா, அவர் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னாருடா. கிருஷ்ணா, டேய் போகட்டும் விடு. என் ஆக்டிங் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இதே ஆவேசத்தோட போய் ஒரு வேலை வாங்கிட்டு வந்தானா அது நமக்கு சந்தோஷம் தானே? வா. ஒருத்தர் Cheers. இப்ப சொல்ற மச்சான், நீ எதுக்குடா நடு ரோட்டுக்கு வந்தன்னு? நான் நடு ரோட்டுக்கு வரலடா. நடு ரோட்ல தள்ளி விட்டாங்க. வேலை இல்லன்னு தானே? மச்சான், நீ மனுஷனே இல்லடா, தெய்வ பிறவி. இன்டர்வியூவே இல்லாம எங்க ஆபீஸ்ல உனக்கு வேலை வாங்கி தந்தா உனக்கு ஓகேவா? வாடா, இப்பவே போய் ஜாயின் பண்ணிடலாம். டேய், இப்ப போனா அடிச்சே விரட்டிடுவானுங்க. இப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நாளைக்கு நீ என் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்றேன். முகூர்த்தம் சரியில்லைன்னு சொன்னா ஸ்டாப் ஆயிட போகுது. முகூர்த்தம்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா பொண்ணு தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. எதுக்குடா மச்சான்? எதுக்குன்னா எங்க ஆபீஸ்ல தில்வாலே துல்கானியா லேஜா இங்க மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இருக்குதுடா. ஓஹோ. இந்த விஷயம் எங்க 2 ஃபேமிலிக்கும் தெரிஞ்சு எங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மச்சான். உனக்கு கல்யாணம் எங்கடா? ஏன் கல்யாணமா? குக்கட் பள்ளி. பொண்ணு சொல்லு. அலப்பி, கேரளால. எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆல்ரெடி என்னோட HR அங்க போயாச்சு. நீ ஒரு பிளான் சொன்னா அந்த பிளானை போன்லயே எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம்டா. ஓகேடா, கால் பண்ணு. ஹலோ, வணக்கங்க. என்னோட உயிர் நண்பன் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லுவான். 1 நிமிட். இந்த மச்சான் லைன்ல இருக்காங்க, பேசு. ஹலோ சார், குட் ஈவினிங். சார் இல்ல மேடம். உங்களுக்கு ஒரு பிளான் சொல்றேன். ஃபோக்கஸ்டா கேட்கணும். சரியா? சரி சொல்லு. சூப்பர் மாமா. நாட் பேட், நல்லாவே இருக்கு. இந்த மாதிரி பல எஸ்கேப்ஸ் பிளான் பண்ணிருக்கீங்க போல. தேங்க் யூ. ஆஹா. ஏய். ஏய், இப்போ ஓடலாம் வா. டேய், புடடா. புடடா. புடிங்கடா. டேய். ஏய், அடடா. ஏய் நில்றா. ஏய், அவனை 2 நாளா விடக்கூடாது. அவன் இங்க இருந்து எங்கேயும் போக கூடாதுடா. ஏய், தள்ளி போடா. ஏய்.
ஏய் அவனை புரியல. ஹலோ, ஏய் உன் ஃப்ரெண்டு கிட்ட போன கொடு. நான் உன்னோட ஃப்ரெண்டு தான் பேசுறேன். சொல்லுங்க. உனக்கு அறிவு இருக்கா? என்ன முட்டாள்தனமான பிளானிங். மேடம், எனக்கும் இதெல்லாம் புதுசு தான். ஃப்ரெண்டுன்னு ஹெல்ப் பண்ண வந்தா ரிஸ்க் ஆயிடுச்சு. என்ன பண்ண சொல்றீங்க? எங்க ஓட முடியாது, நில்றா. சரி, நாங்க ஹைதராபாத்ல இருந்து திருப்பதி வந்துட்டு இருக்கோம். நீங்க ட்ரெயின் ஏறி அங்க வந்துருங்க. அங்க வச்சு நம்ம பேசிக்கலாம். ஃபோன் வச்சிரு. பை தி வே, கோவப்படும் போது கூட உங்க வாய்ஸ் செம்மையா இருக்குங்க. ஸ்டூபிட். வேடா. டேய் மச்சான், வாடா. வெயிட் பண்ணிருக்கேன். அபியெல்லாம் வந்துருவாங்க, சீக்கிரம் வந்துரு. நீ போய் வெயிட் பண்ணு, நான் தண்ணி வாங்கிட்டு வரேன். யார்? கல்யாண மண்டபத்துல இருந்து என் தங்கச்சி நீ கூட்டிட்டு வந்துட்டல, இப்ப நான் உன்னை கூட்டிட்டு போறேன். எவன் வர்றான் நானும் பாக்குறேன். இஷ்டம் இல்லாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொன்ன எந்த பொண்ணா இருந்தாலும் இப்படித்தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பா. ஏய், என் ஹெச்ஆர் மாட்டிக்கிட்டாங்கடா. இவங்க தான் உன் ஹெச்ஆரா? அவனுங்களை அடிச்சா ஜாப் கிடைக்குமா? அவங்கள காப்பாத்துனா கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல, வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா நானே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். Are you okay? இங்க பாரு கண்ணுல இந்த நெத்தியில கூட டேய், நீங்க காதல் பண்றது கொஞ்சறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம்டா. அவனுங்க கையில மாட்டுனீங்க கொன்னுடுவாங்கடா. முதல்ல வாங்க. வா போலாம். ப்ளீஸ் மேடம், எங்களுக்கு லைஃப் கொடுத்துருக்கீங்க. இவனுக்கு ஒரு ஜாப் கொடுங்க. நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இவன் பிடெக் படிச்சிருக்கான் மேடம். பாவம், ஹெல்ப் பண்ணுடி. கேட்டாதான் தப்பா, அவங்க தான் கெஞ்சுறாங்கல்ல. சரி சரி, ரியல் லைஃப் தியேட்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனில ட்ரை பண்ணி பார்க்குறேன். கிடைச்சா உனக்கு லக்கு, கிடைக்கலன்னா கம்பெனிக்கு லக்கு. மாண்டு போன மன்னன் பாண்டுவின் புத்திரர்கள், பாண்டவர்கள் என அழைக்கப்படும் குந்தியின் புதல்வர்கள், பால்ய வயதில் கௌரவர்களால் சித்திரவதையை அனுபவித்த பாண்டவர்கள். ஊத்தாப்பம் பண்ண சொன்னா உப்மா பண்ணிருக்கிய சதி தேவி. அட போதும், நிறுத்துங்க. எதுக்குங்க இப்ப பாண்டவர் கதையெல்லாம்? வீட்ல இருக்கிற பொண்ணை பத்தி யோசிங்க, வெளியே போன பையனை பத்தி யோசிங்க. யோசனை செய்து காலத்தை கடத்த தேவையில்லை. என்ன செய்ய வேண்டுமோ அதை சிறப்பாக செய்து விட்டேன். இந்தாங்க என்னோட அப்பாயின்மெண்ட் லெட்டர். வேலை கிடைச்சிருச்சுங்கிற நல்ல செய்தியோட வந்திருக்க. நான் கூட ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னதுப்பா? அது என்னன்னா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ வாழ்க்கையில உருப்பிட்டுருவேன்னு உன் கல்யாணத்துக்கு சம்பந்தம் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப பிரச்சனை இல்ல, வேலையில இருக்கிற மாப்பிள்ளை ஆயிட்ட. அதேதான்ப்பா, நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தான் இருக்கேன். நீ என்ன சொல்ல வர? பொண்ண நான் பார்க்கட்டுமா, இல்ல உன் மனசுக்குள்ள யாராவது இருக்காங்களா? தாங்கள் தான் இருக்கிறீர்கள் தந்தையே, ஆதலால் உங்கள் மகன் மீது சந்தேகம் கொள்ளாதீர்கள். அது ராஜமாதா, நீராட வெந்நீர் வையுங்கள், நான் நீராடி விட்டு வருகிறேன். ஐயோ, வீட்ல கூட எதுக்குங்க இந்த டிராமா டிக்ஷன்? அது டிக்ஷன் இல்லடி, அஃபெக்ஷன். அவன் குளிக்கணுமா, சுடுதண்ணி வை.
ஹாய், குட் மார்னிங். மேடம் எங்க பார்க்கிங்ல விட்டுட்டு வந்துட்டியா? ஐயோ மேடம், இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள என் டேலண்ட்டை டெஸ்ட் பண்ணாதீங்க. இப்பதான் என்னோட மனசுக்கே லைட்டா ரெக்கம் அழைச்சிருக்கேன். இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருந்த ரெக்கே வெட்டிடுவேன். எனக்கு சம்பளத்துக்காக வேலை செய்யறவங்களை விட லைஃப்காக வேலை செய்யறவங்கள தான் பிடிக்கும். ம், இந்த ஆக்டிங்லாம் இப்ப போதும், போய் ஏதாவது வேலையை பாரு. என்ன செய்யணும்னு இதுல பாரு, எப்படி செய்யலான்னு சிந்திச்சு பாரு. சரி மேடம். இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ரமா. ரமா மேடம், கிளம்பு. ஓ சாரி மேடம். நம்ம ரீல் லைஃப் தியேட்டர் மேனேஜ்மெண்டோடைய கனவே கலைஞர்களுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இதுல ஒரு அங்கமா நம்மளுடைய 100வது ப்ராஜெக்டா சிங்கானியா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு ஈவெண்ட் கொடுத்திருக்காங்க. ரமா, உன்னை அதுக்கு இன்சார்ஜா போட்டிருக்கேன். உனக்கு அசிஸ்டண்டா நீங்க இருப்பீங்களா? உனக்கு இன்கிரிமெண்ட் எப்பன்னு சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தரேன்னாங்க சார். அது எந்த ஃபர்ஸ்ட்னு சொல்லலல்ல கிருஷ்ணா. சார், நீ ரமாக்கு அசிஸ்டண்டா எல்லாத்தையும் பார்த்துக்கோ. அப்படியே ஃபாலோ பண்றேன் சார். ஃபாலோ பண்ண சொன்னது என்ன இல்ல, ப்ராஜெக்ட். ஓகே மேடம். இவங்க கண்ணு ஏன் இன்கிரிமெண்ட் மேல தான் திரும்ப. டேய், மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓபனா பேசுற. ஹேய், இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா இருக்கியா? டின்னருக்கு போலாமா? கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். சாக்லேட் பாய், இந்த சாக்லேட் நீயே சாப்பிடு, என்ன ஆள விடு. கிளம்பு. நோ ஃபீலிங்ஸ். இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கா. அந்த ஃபைலை கொடுங்க. கிருஷ்ணா, ஏதாவது யோசிச்சியா? உங்களை பத்தி தான் யோசிச்சேன். கிருஷ்ணா, அது ஈவெண்ட் எந்த கான்செப்ட்ல பண்ணா நம்ம ஆஃபீஸ்க்கு நல்ல பேர் வரும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் மேடம். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி ஆஃபீஸ் கலீக்ஸ் கிட்ட பேசாத, புரிஞ்சுதா? அப்படின்னா உங்ககிட்ட பேசலாம்ல மேடம்? டவுட் கிளியர் பண்ண. ஒன்லி ஆன் ஆஃபீஸ் ஹவர்ஸ். ஆஃபீஸ் ஹவர்ஸ் தானே மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹவர்ஸ். ரமா, ஓ சாக்லேட். One minute. Yes. Wow. ஹாய் கிருஷ்ணா. ஹாய். என் பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்ன வீட்டில் ட்ராப் பண்ண முடியுமா? யா ஷூர். தேங்க்யூ. எங்கே வந்தாலோ எப்படி வந்தாலோ, எங்கே சென்றாலோ எதுக்கு சென்றாலோ, என்ன ஸ்கூட்டர் பைக்ல வருது? எப்படி வந்தாலோ. போயிட்டு வரேன். வரேன்னு சொல்றீங்க? உன்னை போக சொல்றேன். ஓகே, குட் நைட். போனாலோ எப்படி போனாலோ, எங்கே சென்றாலோ. எப்ப பார்த்தாலும் நாடகம் பாட்டுன்னு வேற வேலை எதுவும் இல்லையா? போங்க, போய் படுத்துங்க. டேய் ராட்சசி வந்துட்டா, வாங்கடா வாங்கடா வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. நேரங்காலம் இல்லாம. ராமா, ரமா. ராமா, யாருமா அந்த பையன்? கிருஷ்ணாப்பா, என்னோட ஆபீஸ் கலீக். கிருஷ்ணாவா? வணக்கம் ஆசானே. வா 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 வா.
வாங்க வணக்கம் வணக்கம். ஏண்டா மகாதேவா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, ஒரு ஃபோன் கூட பண்ணல? ஒரு சில வாட்டி ஃபோன் பண்ணலான்னு நினைப்பேன், ஒரு சில வாட்டி நானே நேர்ல வரலான்னு நினைப்பேன், ஆனா முடியலடா. சிட்டிக்கு அந்த மூலையில அவன், இந்த மூலையில நீ, நடுவுல என்ன விட்டுட்டீங்க. நாடகம் இல்லன்ற ஒரே காரணத்துக்காக என்ன 2 பேரும் வந்து பாக்குறதே கிடையாது. அதனாலதான் உங்க 2 பேரையும் வர சொன்னேன். என்ன விஷயம்? இப்ப வரைக்கும் எதுவும் இல்ல, இனிமேலாவது ஏதாவது நடத்தலாம்னு. புரியலையே. நாம நாடகத்தை நடத்தினாலும் நடத்தலனாலும், நீயும் இவனும் வேற வேற இடத்துல இருந்தாலும் நாம எல்லாரும் ஒரே குடும்பம்டா. உங்க 2 பேர் பசங்களும் கல்யாண வயசுல இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அது இல்லாம அவங்களுக்கு சம்பந்தம் வேற பாக்குறீங்களா? அப்படியா? ஆமா ஆசானே. நம்ம சுரபி நாடக குழுல இருக்கிறவங்க வெளியே சம்பந்தம் பண்ணி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல ஆசானே. அப்ப ஏன் வெளியே பாக்குறீங்க? உன் பையனை மகாதேவன் பொண்ணுக்கே கல்யாணம் பண்ண. என் பையனை மகாதேவன் வீட்டுக்கு மருமகன் அனுப்ப எனக்கு சம்மதம் தான். ஆனா அவன் விருப்பம் என்னன்னு. என் விருப்பத்துக்கு என்னடா இருக்கு? என் மரமண்டைக்கு எட்லையே தவிர தி கிரேட் சாம்ராட் நரசிம்மன் நடிப்பு சிங்கம் அபிமன்யு நாராயணா வீட்டுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். அப்படின்னா என் உயிர் நண்பன் நாராயணா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு அர்த்தம். சந்தோஷம்டா. நம்ம பசங்க விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு முகூர்த்தம் குறிக்கலாம். அப்படியே செய்யலாம். முதல்ல நீங்க 2 பேரும் கைய கொடுங்க. அவங்க 2 பேரையும் மனசளவுல அந்த நடராஜனையே சேர்த்து வைப்பாரு. என்ன सोना क्यों रब ने बनाया हवा क्यों. குட் மார்னிங் சார். யூ இடியட். சைக்கிள் ஓட்டி சாங் பாடிக்கிட்டு சம்பளம் வாங்குறதுக்கா நீ இந்த ஆபீஸ்க்கு வர? சார் அது வந்து சார். யூ கெட் அவுட் ஆஃப் ஹியர். இந்த ஆபீஸ்ல கிருஷ்ணா யாரா? அது அவன்தான் சார். What happened, sir? Is anything wrong? Everything is wrong. சிங்கானியா குரூப்புக்கு கான்செப்ட் அனுப்ப சொல்லி உங்ககிட்ட சொன்னல சார். அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை நேத்தே நான் அனுப்பிட்டேன் சார். நீ அனுப்பிச்சது ப்ராஜெக்ட் ஃபைல் இல்ல, பர்சனல் ஃபைல். எந்த இன்டர்வியூ இல்லாம உனக்கு ஜாப் கொடுத்ததுக்கு ரமாவத்தா சொல்லணும். சாரி சார், பை மிஸ்டேக் நடந்திருக்கும். மிஸ்டேக்கே உனக்கு வேலை கொடுத்த இந்த ரமா. சார், என் சிஸ்டம் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதனால தான் இவர் அனுப்ப சொன்னேன். ஆனா ஒரு இமெயில் அனுப்ப கூட தெரியாத ஆளுன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா I will shoot you. All of you. All of you. Get out of here. ரமா, நான் சொல்றத கொஞ்சம் நீங்க. போதும். தப்பு யார் பண்ணா எப்படி பண்ணான்லாம் தேவையில்லை. என் லைஃப்ல இப்படி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. உன்னால இந்த ஆபீஸ்ல நான் அவமானப்பட்டேங்கிறத விட என்னால என் ஆபீஸ்க்கு கெட்ட பேர் வந்துருச்சுங்கிறது நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. இந்த நிலைமையிலையும் என்னால உன்னை திட்ட முடியலனா I love you. அன்னைக்கு வாட்டர் ஃபால்ஸ்ல வண்ணங்களால உன் எண்ணங்களை வெளிப்படுத்தி என்ன சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு I love you. அன்னைக்கு போட்ல செத்துட்டேன்னு நினைச்சப்போ உன் உயிரை பணைய வச்சு என்னை காப்பாத்தினதுக்கு I love you. பிரிஞ்சு போக இருந்த லவ்வர்ஸை கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதுக்கு இத்தனை வாட்டி ஒரு லவ்வரா என்னை இம்ப்ரெஸ் பண்ண, ஆனா ஒரு மனுஷனா ஒரு வாட்டியாவது என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கியாடா? இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. உனக்கு சம்பளம் கொடுத்து இந்த ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்துப்பேன். ஆனா உன்னை காதலிச்சு
மனசுல சேது பண்ண மட்டும் நினைக்காத. ஐ ஹேட் யூ. சொல்லுங்கப்பா. டே கிருஷ்ணா, உனக்கு கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன். நல்ல சம்பந்தம். நீ சரின்னு சொன்னா ஒரு வாரத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. போட்டோ அனுப்பி வைக்கிறேன், கொஞ்சம் பார்த்து சொல்லு. போட்டோ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லப்பா. உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். சரிடா. இதான் தாத்தா நடந்துச்சு. துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே, சோகம் கொள்ளாதே, அலையும் காற்றில் அகல் விலகேற்றி மறைப்பதில் பயனுண்டோ, அதனால் துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே. போதும் தாத்தா, கொடுங்க. ஏதாவது நல்லதா சொல்லுவீங்கன்னு பார்த்தா பாட்டு பாடுறீங்க. இருடா, அவசரப்படாத. 100% நீ காதலிச்ச பொண்ணுதான் முக்கியம். என் அப்பா ஸ்டேஜ்ல எல்லாருக்கும் வில்லன்னு வையா, நான் மண்டபத்துல இருந்து ஓடி வந்து என் அப்பாவுக்கே வில்லனா மாறிட்டேன். சாபாஷ். கோவிந்த கோவிந்த கோகுலனே கோவிந்தா என அழைக்கின்றோம். கோவிந்த கோவிந்த கோகுலனே கோவிந்தா என அழைக்கின்றோம். பாத்தியா என் கையில கங்கணத்தை பாத்தியா? கோவிந்த கோகுலனே. சாப்பிட போலாம் வாங்க. பொண்ணு கிடைச்சாலாடா? தேடிக்கிட்டு இருக்கேன்னா. சீக்கிரம், முகூர்த்த நேரம் நெருங்குது. நீ என்ன சொல்ற? அண்ணா அண்ணா அண்ணா, அந்த அபிமன்யு ஐயா கிட்ட நாரதர் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான் பாருங்களேன். என்னடா ஆச்சு உன் தொண்டைக்கு? இவன் என்ன சொல்றான்? உன்னை கொன்றுவேன். கொஞ்சம் தெளிவா சொல்றான். அண்ணா ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கண்ணா. டேய், என்னடா உளர்ற? ஏதோ உளறிட்டு இருக்க. அவ ஒரு பைத்தியக்காரன்னா, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எதுவும் அவனுக்கு தெரியாதுல்ல? எதுவும் தெரியாதுன்னா. ஆராய்ச்சியின்படி புகைப்பழக்கத்தை விட்டு 20 நிமிடத்திற்கு பிறகு உங்களோட ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும். சில நாட்கள்லயே உங்களோட உடம்புல இருக்கிற நிக்கோட்டினோட அளவும் குறைஞ்சிடும்.
12 மாதங்கள்ல இதய நோயோட ஆபத்தும் பாதியா குறைஞ்சிடும். ஆனா இப்போ புகைப்பிடிப்பதால உங்களுக்கு இதய நோய் எப்ப வேணாலும் வரலாம். பீடி சிகரெட் உங்க உயிரையை எடுக்கக்கூடியது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 1800111235 அறை அழைக்கவும். என் கணவர் 18 வயசுல இருந்தே கைனி போடுவாரு. அது எங்க வாழ்க்கையில இவ்ளோ மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியவே இல்லை. அவருக்கு கேன்சர்ன்ற ஆபத்தான நோய் இருக்கு. எங்க வீட்ல சம்பாதிக்கிறவரு அவர் ஒருத்தர் மட்டும்தான். வருங்காலத்துல எங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு சரியா தூங்க முடியல. கைனி எங்க வாழ்க்கையை அழிச்சிருச்சு. கைனி, குட்கா, சர்தா, பான் மசாலா குடும்பங்களை அழிக்கிறது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 1800111235 அறை அழைக்கவும். அண்ணா அண்ணா எழுந்துருங்கண்ணா. அண்ணா எங்க எல்லாருக்கும் நீ தானண்ணா இருக்க. நீ இல்லனா யாருன்னா எங்களை பார்த்துப்பா. எழுந்துருங்கண்ணா. கொஞ்ச நேரம் தூங்குங்கன்னு சொன்னா பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சா நான் நிம்மதியா தூங்குவேன்னு சொன்னீங்களே. கடவுளே, என் மாங்கல்யத்தை காப்பாத்துப்பா. ஜெய் பாதாள பைரவி. எப்படி இருந்தது என்னோட பெர்ஃபார்மன்ஸ்? பர்ஃபார்மன்ஸா? மகா அற்புதம். அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க. What a performance. என் கண்ணே பட்டுட்டு போக. என் நடிப்பு எப்படி இருந்தது? கலக்கிட்டீங்க வைத்தியரே. நீங்களும் ஆக்டிங்கா? ஏண்டா டயலாக்ல உணர்ச்சியோட நடிங்கடான்னா சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க. அது சரி, அந்த நாரதர் யாரு? பொண்ணு ரூமுக்குள்ள இல்லன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? எனக்கும் தெரியல. கேட்டிருப்பானோ என்னமோ. ஓ, டேய் பொண்ணு கடைச்சிட்டாளான்னு கேளு. சீக்கிரம் பண்ணுடா. இருங்க பண்றேன். ஹலோ. டேய் தம்பி, பொண்ணு எங்க இருக்கான்னு தெரிஞ்சதா? இல்லண்ணே, இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். அண்ணா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கண்ணா. இப்ப பாருங்க நாங்க எப்படி நடிச்சு கலக்குறோம்னு. மகாதேவன் இப்ப எப்படி இருக்கா? நல்லா இருக்காருங்கய்யா. அப்ப வாங்க போய் பார்க்கலாம். அவரை டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு ஆசானே. ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க டாக்டர். ஆமா, நான் போய் வேலையை பார்க்கறேன். வாங்க. டேய் வா. டாக்டர் ரெஸ்ட் தானே எடுக்க சொன்னாரு. பார்க்க கூடாதுன்னு சொல்லலையே. ஒருவேளை பொண்ணு எஸ்கேப் ஆயிடுச்சோ? அதையும் தான் பாத்துருவோம். ரமா, வந்து அப்பாவுடைய கால் அமைக்க விடுமா? சரிம்மா. இப்படி ஆயிடுச்சேப்பா. அப்பா இருக்கா? அம்மாடி. போயிட்டாங்க, எழுந்துருங்க. அண்ணா, எப்படி இருக்கு இந்த பொம்பளை கெட்டப்பு? போடா அப்படி. ஆபீஸ்ல உங்களுக்குள்ள சண்டையானதுக்கு அப்புறம் மறுபடியும் எப்ப பாத்தீங்க? பார்த்தேன், அர்த்த ராத்திரியில. கனவுலையா? நான் அவனை பார்த்தது கோஇன்சிடென்ட்ல ஒரு ஆக்சிடென்ட்ல. ஜென்ரலா எல்லாரும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா நான் அவனை லவ் அட் ஃபர்ஸ்ட் ஃபைட்ல பார்த்தேன். குடிச்சா மட்டும் கவலை போதோ இல்லையோ தெரியாது. தைரியம் மட்டும் கண்டிப்பா வந்துடும். எனக்கு மட்டும் குடிச்சாலே சாப்பிட்டு தூங்கணும் தான் தோணும். ஆனா நீ சொன்னதை கேட்டதும் சுறுசுறுப்பா எழுந்து உட்கார தோணுது. நீ சொல்றத கேட்கணும்னு தோணுது. நடுவுல குடிக்கணும்னு தோணுது. ஐயோ தாத்தா, நான் குடிச்சது காதல்ல தோத்ததால இல்ல. அப்புறம் அப்பா என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நாசம் பண்ணிட்டேன்னு. நான் அவரோட பையன் மட்டும் கிடையாது தாத்தா, அவரோட நம்பிக்கை. இந்த கல்யாணம் நடக்காம போனா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஆனா நடந்துச்சுன்னா அவர் தலை நிமிர்ந்து நடப்பாரு. என்னதான் இருந்தாலும் காதல்ல தாத்தா. அதான் தூக்கி எறிஞ்சிட்டு இங்க வர வச்சிருச்சு. கிருஷ்ணா சார், உண்மை என்னடா ஒரு ரூம்ல ஒரே புகையா இருக்கு?
அது அப்பா அது வெளியே இருந்து வருது. ஏதோ ஃபயர் ஸ்மோக்குன்னு நினைக்கிறேன். வெளியே? ஆமாப்பா. இதான அந்த ஃபயரு? சாரிப்பா. ஏண்டா, குழந்தையில இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கிற எனக்கு நீ சிகரெட் அடிச்சா எனக்கு தெரியாதா என்ன? இங்க பாரு, நான் அடிச்சு வீணா போயிட்டேன். நீயாவது உருப்படியாரு. அப்படின்னா இந்தாங்க பாக்கெட்டையே கொண்டு போயிடுங்க. ஏதோ அப்பப்பதான் அடிப்பேன்னு நினைச்சேன். பாக்கெட் கணக்கில் அடிச்சுட்டு இருக்கியா? இதான் லாஸ்ட்பா. என்னடா அதெல்லாம் புது பழக்கம். ஆமா, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் தானே? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் தான். ஏதாவது இருந்தா உங்ககிட்ட சொல்லுவேன்ல. இங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்றா, அதுதான் நம்ம மிடில் கிளாஸுக்கு செட் ஆகும். சரிப்பா. அடடா, இவங்க சாம்ராட் கலைஞர்கள். இவங்களை எப்ப பார்த்த? அவங்கள பார்க்கலப்பா, ரோட்ல போட்டோ தான் எடுத்தேன். சரி சரி, கல்யாண வேலை இருக்கு, அதை போய் நான் பார்க்கணும். நீ வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் படு. என்ன? ஓகேப்பா. இன்னும் எதுவும் பாக்கெட் இருக்கா? இல்லப்பா, கிளம்புங்க. ஏதோ வேலையா இருக்கான்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் வரேன். பரவாயில்லப்பா, சொல்லுங்க. ரமா, உன் கல்யாண விஷயத்துல நான் ஏதாவது அவசரப்பட்டுட்டேனா? இல்ல, என்கிட்ட கேட்டுட்டு தானே டிசைட் பண்ணீங்க. எதுக்கு திரும்பவும் கேக்குறீங்க? என் பொண்ணை நான் இந்த ஊர்லயே கட்டி கொடுத்துட்டா எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம் இல்லையா? இதுவே அமெரிக்கா சம்பந்தமா இருந்துச்சுன்னா முடியுமோ முடியாதோ. அதே என் நண்பனோட வீடா இருந்தா சந்தோஷமா இருப்பேன்னு தான் நினைச்சேன். உங்க இஷ்டம்பா, நீங்க என்ன செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும். அது இல்லம்மா, முதல்ல இருந்தே உனக்கு நாடகக்காரங்கன்னா பிடிக்காது. இப்பதான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணம் ஆபீஸ்ல இருக்கிற பையன்னு சொன்னேன். அது நீ காதலிக்கிறியோ என்னமோன்னு கேட்டேம்மா. டே ராமா, ஒரு தகப்பனா அன்பும் பாசமும் இருக்கிறதுனால தான் உன்கிட்ட கேட்டேன். புரிஞ்சுக்க, வேற எண்ணத்துல கேட்கலம்மா. சரி, வேலை முடிஞ்சிருச்சுன்னா நீ தூங்கு. நிறைய நேரம் ஆயிடுச்சுல்ல. சரிப்பா. Oh my God. இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. ஆமா, ஓபன் பண்ண. இந்த நேரத்துல எங்கடி போற? ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்குமா, போயிட்டு வந்து சொல்றேன். போறவ வண்டி எடுத்துட்டு போக வேண்டியதானே? வண்டி ரிப்பேர்மா. ஏதாவது ஒண்ணு சொல்லுவா. உங்க அப்பா மாதிரி தானே நீயும் இருப்ப. உங்க 2 பேருக்கு இருக்கு. குடிக்கிற எனக்கு தாண்டா மூடு வேணும். விக்கிற உங்களுக்கு எதுக்குறா மூடு? கிளம்பு. மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டு போட்டோம். அந்த பக்கம் போணும். ரைட் திரும்புங்க. நான் லெஃப்ட்ல போணுங்க. இட்ஸ் an emergencyங்க, ப்ளீஸ். இங்கதான். ஸ்டாப். ஏமா, அட்லீஸ்ட் தேங்க்ஸ் கூட சொல்லாம போற. அடங்குய்யால திரும்பவும் இவளா? இவன் பைக்லயா ஏறி வந்தா? எக்ஸ்கியூஸ் மீ மேம், கரெக்டான டயத்துக்கு என் குழந்தைக்கு பிளட் கொடுத்து ஹெல்ப் பண்ணலனா எங்களால எங்க குழந்தைய பார்த்துருக்கவே முடியாது மேம். ஓ நெகட்டிவ் எவ்வளோ ரேர்னு எனக்கு தெரியும். ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது நினைச்சா எனக்கு சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். யூ வெல்கம்ங்க. டிராப் பண்ணவா? டிராமா பண்ணாத. யுவர் லாஸ். உன் பைக்குன்னு தெரிஞ்சா லிஃப்டே கேட்டிருக்க மாட்டேன். லிஃப்ட் ப்ளீஸ். எவ்வளோ? ராஸ்கல். இந்த மாதிரி ராத்திரில இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுலாம் அதிர்ஷ்டங்க. கிளம்பு. சாம்பியனுக்கு ஷாம்பைன். கிரேட் கிருஷ்ணா, வாட் an ஐடியா.
வாட் பிரசன்டேஷன் சூப்பர் மேன். இங்க என்ன நடக்குது? கம் ரமா கம். கண்டெம்பரரி லுக்கோட பழைய நாடகத்தை ரிவைவ் பண்றது இஸ் எ பிரில்லியன்ட் ஐடியா. ஐ மோஸ்ட் இம்ப்ரெஸ்ட். கம் லெட்ஸ் செலிப்ரேட். என்ஜாய். சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் இன்கிரிமெண்ட் பத்தி. எக்ஸ்கியூஸ் மீ. கிடைச்சது என்னால, ஆனா பிக்கப் பண்றது ரமாவையா? வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்க. குட். என்னோட மரியாதையை காப்பாத்துனதுக்கல்ல, நாடகக்காரங்களுக்காக யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்கல்ல, அதுக்கு தான். பாய். கிளம்புறியா? ஏன் என்னாச்சு? ஈவினிங் பார்ட்டிலாம் இருக்குல்ல, இருந்துட்டு போலாமே. நிறைய வேலை இருக்குன்னு தான் வந்தேன். ஆனா என் வேலையும் சேர்த்து நீ முடிச்சிட்ட. ஒரு 1 வீக் லீவ் எடுத்துக்க போறேன். லீவா? இப்போ எதுக்கு? சொல்ல மறந்துட்டேன், எனக்கு கல்யாணம். என்ன கல்யாணமா? கோவத்துல திட்டலாம், பேசாம இருக்கலாம். அதுக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கூடாது. அது என் மேல இருக்க கோவத்துல உன் லைஃப் நீ ஸ்பாயில் பண்ணிக்காத. லிசன், இது கோவத்தில் எடுத்த முடிவு கிடையாது. என் அப்பாக்கு என் மேல இருக்கிற பாசத்தில் எடுத்த முடிவு. ஏதாவது பிரச்சனைனா யோசிச்சு நிதானமா முடிவெடுக்கணும். அதை விட்டுட்டு அவசரப்பட்டு தேவையில்லாமலாம் முடிவெடுத்துட்டு இருக்க கூடாது. ரமா, listen to me. See, I know what I'm doing. இதெல்லாம் எனக்கு சொல்ல நீ யாரு? Get out. உன்னை கெட் அவுட்னு சொல்லிட்டு அவ வெளியில போறா. இந்த பொண்ணுங்களே இப்படிதான்டா. இது நல்லா இருக்கா? இந்த பீகாக் ப்ளூ ரொம்ப நல்லா இருக்குல்ல? என்னடா தம்பி, அந்த படம் எடுப்பா. உனக்கு பிடிச்சத இடமா ப்ளீஸ். சும்மா ரெடி. இதான் ரமாவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? டேய் தம்பி, டேய் அத பாரு இத பாருன்னு காமிச்சுக்கிட்டே இருந்தனா கடை மூடுற வரைக்கும் இவங்க இங்கேயே தான் இருப்பாங்க. ஏண்டி, செலவெல்லாம் அபிமன்யுது. பார்த்து செலவு பண்ணுங்க, நம்ம மரியாதையை காப்பாத்து. வேலையில அமைதியா வந்தது மரியாதையா மணி செலவு பண்ணுங்க தானே. பாரு அண்ணா டிஸ்கவுண்ட் ஏதா இருந்தா சொல்லுங்க. அது வாங்க. என்னடா வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? வாங்க வாங்க. இப்பதான் 2 மணி நேரம் ஆச்சு. ஓஹோ, செலக்ஷன் ஆரம்பிச்சாச்சா? நான் வாங்கி தர வேண்டாமா? நீங்க எவ்வளவு வாங்கி கொடுத்தாலும் வாங்கிக்கிறேனே. இவதான் கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பேன். நீங்க சும்மா இருங்க. ஆமா, என் மருமக எங்க? இங்க வா. வணக்கம் சொல்லு. ஆமா, உன் அத்தா மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. அத்தை மாமாலாம் இல்லம்மா, அப்பா அம்மாவா நினைச்சு. பரவாயில்ல, மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. அண்ணே, மாப்பிள்ள வரலையா? எங்க? இங்கதானா இருந்தா? அண்ணா அங்க இருக்கா. டேய் கிருஷ்ணா, இங்க வா. ஹலோ. ஜார்ராணி, மச்சான் என்ன கட்டி வச்சு அடிக்கிறானுங்கடா. சீக்கிரம் வாடா. அது ஏதோ அர்ஜென்ட் வேலையா இருக்கும், அதான் போயிட்டான். மறுபடியும் பார்க்க தானே பரவாயில்ல. ரமா, உன் ஃபோன் கண்டினியூ அடிச்சுக்கிட்டே இருக்கு. யாருன்னு பாரு. ஹலோ. ஹலோ ரமா, அண்ணா ஆளுங்களோட வந்து அபியை அடிக்கிறாங்க. பயப்படாத, நான் வந்துடுறேன். அம்மா, ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்குமா, நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன். ஏமா, ஏண்டா இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கணும்னா ஜென்மத்துக்கும் நடக்காது. ஏதோ ஆபீஸ் வேலையா இருக்கும்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தர் மூஞ்சியை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தானே இருக்கணும். எல்லா ஆசனமும் பண்ணியாச்சு, ஒன்ன தவிர. அத ஒன்ன வச்சு ட்ரை பண்ணலாமா சேட்டா? எதுக்கு தேவையில்லாம இந்த ஆசனம் எல்லாம்? நம்ம நல்லா சாகசமா உட்காந்துக்கிட்டே பேசுவோம். ஒன்னும் பண்ண மாட்டேன், எழுதுரு. அவளுக்கு அம்மா அப்பா எல்லாமே அண்ணன் தான்னு சொன்னா. அம்மா அப்பான்னு யாருமே இல்லை. அண்ணனே இப்படி பண்ணா அவளுக்கு வேற யார் இருக்கா? நீயே சொல்லு. அவ வாழ்க்கையை சந்தோஷமா வழி நடத்த.
உன்னை அவளுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு கேட்டேன்னா அம்மா அப்பா விட அதிகமா ரொம்ப அதிகமா பிடிக்கும்னு சொல்லுவா. அவ்வளவு உயரத்துல இருந்த நீ இப்ப எதுக்கு அவங்க விஷயத்துல இவ்வளவு கேவலமா இறங்கிட்டேன்னு சொல்லு. எல்லாத்தையும் விட்டுரு. தப்பு பண்ணிட்டேன். எனக்கு உன்னை தவிர வேற யாருமா இருக்கா? அண்ணா ஏதோ தெரியாம கோவத்துல இதெல்லாம் பண்ணிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. அண்ணா ரமா என்னாச்சுடே? அந்த கிருஷ்ணா வெரி நைஸ் காய். அப்போ எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எங்க காதலையும் இப்ப அபியையும் காப்பாத்தி என் வாழ்க்கையும் காப்பாத்தி இருக்கான். ஹி இஸ் ரியலி கிரேட். டேய் வணக்கம். என்னதான் வேலை இருந்தாலும் பொண்ணை கூட பார்க்காம போயிட்ட. சரி, இந்த காடையாவது பாரு. அப்பாங்களா? இங்க கூட நான் கொண்டு போய் சாமி கிட்ட வைக்கிறேன். வணக்கம் சார். இது யாரு? இவர் என் ஃப்ரெண்டு ராஜு, கேரளால இருந்து. ஓ, ஏங்க நீங்களும் சேர்ந்து சாப்பிட்டுருங்க. இல்லம்மா இப்ப வேண்டாம், அப்புறம் சாப்பிடுறேன். சரி. ஹலோ சார், நான் கலாபவான் பேசுறேன் சார். ரீல் லைஃப் தியேட்டர் கம்பெனில இருந்தேன். நாங்க நாடக ட்ரூப்ஸை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். எல்லாரும் சொல்ற ஒரே பேரை பாத்தீங்கன்னா அபிமன்யு நாராயணன். நாங்க நீங்க தானே அது? ஆமா. எங்க பாஸ் தக்ஷ யஜ்யம் நாடகம் போடணும்னு சொல்றாருங்க. சிவனாவும் வீரபத்ரனாவும் நீங்க தான் நடிக்கணும்னு எங்க எல்லாரோட ஆசையும். சார், கண்டிப்பா பண்ணுவீங்கல்ல? இது அது கண்டிப்பா பண்றேங்க. தேங்க் யூ சார். கிரியேட்டிவ் ஹெட் கிருஷ்ணா அபிமன்யு உங்களுக்கு ஸ்கிரிப்ட் அனுப்புவாரு. சரிங்க 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 தேங்க்ஸ். கிருஷ்ணா அபிமன் ஏண்டா? ஏண்டி, நான் மறுபடியும் சிவனா நடிக்க போறேன். என்னடா அது? சங்கீத் பப்பு டிஜேன்னு இருக்கிற காலத்துல நாடகம் பண்ண சொல்லி போன் பண்ணிருக்காங்க. நம்ப முடியல. அதுவும் நான் மறுபடியும் சிவனா இந்த முகத்துல மறுபடியும் மேக்கப் போட்டு. டேய், எந்த மகனாலையும் அப்பாவை இப்படி சந்தோஷப்படுத்த முடியாதடா. தேங்க்ஸ்டா. நாடகம் நடிக்கும் போது தலையில கிரீடம் வச்சா ஒரு சந்தோஷம் வரும் பாரு. இப்போ நான் பார்க்கும்போது அந்த சந்தோஷம் வருது. தேங்க்ஸ்டா. டேய் ராமா, சுப்பா, வாங்க 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 வாங்க. இங்க பாருங்க, தூசி பிடிச்ச கிரீடம், துருப்பிடிச்ச நகைகள், சும்மா இருக்கிற மேக்கப் செட்டு, கலைஞர்கள் எல்லாருக்கும் இவன் வேலை வாங்கி கொடுத்திருக்கான். ஒரு அப்பாவா ஒண்ணு நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன்டா. எனக்கு இப்ப இருக்கிற ரெண்டே கடமை, ஒண்ணு உன் கல்யாணம், இன்னொன்னு நாடகம். ஆர்டிஸ்ட்கெல்லாம் மேக்கப் கிட் அனுப்ப சொன்னனே, அனுப்பிட்டியா? அனுப்பிட்டேன் மேடம். எல்லாருக்கும் 1 hourல போய் சேர்ந்துரும். ஓகே, இந்த ஃபைல் எடுத்துட்டு போய் எம்டி சார் டேபிள் வச்சிடுறேன். ஷூர் மேம். ஓகே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட அப்பாவை நான் ஸ்டேஜ்ல பார்க்க போறேன்டா. ஐ எம் எக்ஸைட்டட்ரா. அந்த நாடகத்தை எப்ப பார்க்க போறோம்? நாங்க கூட வெயிட்டிங்டா. சரி, நீ கேட்ட டீடைல்ஸ் எல்லாத்தையும் இதுல நோட் பண்ணி வச்சிருக்கேன், பாத்துக்கோ. ஓகே ஓகே, நான் ஒரு தடவை ரமா மேடம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறேன். Can't you look where you're going? ஏய், அதெல்லாம் விடுறா. அந்த ஃபர்ஸ்ட் கிஸ்ஸோட ஃபீலிங் எப்படிடா இருந்தது? மயங்கி போனேனே மாமா, கிக்கு தலைக்கு தான் ஏறுது மாமா. ஆஹா,
உதட்டு முத்த என்ன தாக்க உடம்பு செலுத்து போத ஏற நமயங்கிறம்ப முறுக்கு ஏறி திமுற அவள நமயங்கிச்சு உதட்டு வரசி சூடு ஏத்த அவளை தேடி வித்து ஏற மயங்கி போனேனே மாமா கிக்கு தலைக்கு தான் ஏறுதே மாமா ஃபர்ஸ்ட் கிஸ் ஒன்னு பார்த்தா மாமா ட்ரக்கு இனி தேவையில்ல தேவா அடனா கண்டனே என் தேவதைய கிக்கு தலைக்கு தான் ஏறுதே மாமா கிக்கு தலைக்கு தான் ஏறுதே மாமா ஃபர்ஸ்ட் கிஸ் ஒன்னு பார்த்தா மாமா ட்ரக்கு இனி தேவையில்ல தேவா அடனா கண்டனே என் தேவதைய அமிர்தத்தில் ஆல்கஹால் அதை விட போதட முத்தம் உதட்டு முத்தம் நிப்பாட்டு நிக்கொட்டின போதை ஏத்துது முத்தம் உதட்டு முத்தம் வாக்கிங்கு தேவல்ல எக்ஸசைஸ் பண்ணாத எல்லாமே தோத்து போகும் அதுதான் உதட்டு முத்தம் இதயத்தை ஸ்ட்ராப் போட்டு உறிஞ்சிடும் ஜூஸாக பதித்தாலே மவுத்து கிஸ்ஸு அதுதான் உதட்டு முத்தம் ஃபர்ஸ்ட் கிஸ் வச்ச போது செத்து போன சத்த நேரம் ஏறி போச்சு போது நான் மயங்கி போனேனே மாமா கிக்கு தலைக்கு ஏறுதே மாமா ஃபர்ஸ்ட் கிஸ் ஒன்னு பார்த்தா மாமா ட்ரக் இனி தேவையில்ல தேவா அடனா கண்டனே என் தேவனைய கிக்கு தலைக்கு ஏறுதே மாமா கிக்கு தலைக்கு ஏறுதே மாமா இங்க ஆடினதெல்லாம் போதும் தக்ஷயக்னம் நாடகம் இருக்கு வா ஏழு லோக புத்தி ஏறி சுத்த விடும் நரகமும் முத்தம் உதட்டு முத்தம் மாயலோகம் போல மயக்கும் சொர்க்கமும் முத்தம் உதட்டு முத்தம் முகத்தை தூண்டிய முளைய சுடேத்தி மெமரி லாஸ் ஆகும் மிராக்கல்ஸ் நிறைய நடக்கும் உன்னையே தெரியாம உலகத்தை பார்க்காம இதயத்தில் பிளாக் கொடுக்கும் இன்பத்தில் மிதக்க வைக்கும் வாழ்க்கையில் அளவ தந்த பெஸ்ட் கிஃப்ட் ஃபர்ஸ்ட் கிஸ் அதுதானே மொத்த கிக்கு மயங்கி போனேனே மாமா கிக்கு தலைக்கு தான் ஏறுதே மாமா ஃபர்ஸ்ட் கிஸ் ஒன்னு பாதா மாமா ட்ரக் இனி தேவையில்ல தேவா அடனா கண்டனே என் தேவதைய மயங்கி போனேனே மாமா கிக்கு தலைக்கு தான் ஏறுதே மாமா வாவ் ஹாய் சார் வெல்கம் ஹலோ சார் உங்க கான்செப்ட்ல கல்ச்சர் இருக்கு ஐ லைக் இட் தேங்க்யூ ஃபார் என்கரேஜிங் அஸ் சார் ஓ அதெல்லாம் என்ன கிருஷ்ணா உன்னோட தாட் எனக்கு பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்ல நாடகம்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கு தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் தேங்க்யூ சார் Thank you so much, sir. So nice of you. Yeah, sure. Abhi will take you, sir. சார் வெல்கம் சார் ஹார்ட்டி வெல்கம் இந்த ஈவெண்ட்டே ஒரு எக்ஸ்ட்ரா நீ வேறடா என்ன பண்றது என்ன கொஞ்சம் கைட் பண்றீங்களா ஈவெண்ட் இருக்கிறதுக்கு போக சார் ஐ வில் கைட் யூ இன்சைட் இட்ஸ் மீ எங்க இருக்கணுமோ அங்கறா சில் ரிலாக்ஸ் லெட்ஸ் கோ நீ தாண்டா எக்ஸ்ட்ரா ஓ நைஸ் அரேஞ்ச்மென்ட்ஸ் Welcome, sir. It's an honor to have you here. ஓகே மை காட் ட்ரெண்ட் எங்க போயிட்டு இருக்கு ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரியல ஏன் இந்த தியேட்டர் பிளே வாய் சார் ஜென்ரலி ட்ரெண்ட்ல எதுவும் இருக்காது நம்ம தான் அதை ட்ரெண்ட் பண்ணணும் ட்ரெண்ட் பண்ண போறீங்களா எஸ் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கீங்களா இப்போ எதெல்லாம் ட்ரெண்ட் தெரியுமா பப்ஜி ஆடுறது பப்ல டான்ஸ் ஆடுறது அப்புறம் டிவி சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் இதெல்லாம் தான் இப்போ ட்ரெண்டாக இருக்குது ஆனால் நீங்கள் என்னடானா சார் இட்ஸ் அவர் கல்ச்சர் ராக்கெட்ஸை வானத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம பூஜை பண்ணுவோம் சார் அது ஒன்றும் அநாகரிகம் கிடையாது இல்லை சார் இவங்களாம் என்னதான் நினச்சிட்டு இருக்காங்க எடுத்து சொன்னாலும் புரிய போகிறதில்ல நீங்கள் கேட்கவும் போகிறதில்ல திருந்தவும் போகிறதில்ல தருணா சித்தப்பா ஏன் கண்ணு கலங்குது
15 வருஷம் ஆச்சுடா அந்த வேஷம் போட்டு. நெத்தியில பொட்டு வைக்கும்போது கண்ணு கலங்கிடுச்சு. ஆனந்த கண்ணீர்டாத. இதுக்கப்புறம் தான் நாடகம்லாம் என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். ஏய் விஷ்ணு, ரெடியா? ரெடி ரெடி ரெடி. இந்த மகா விஷ்ணு ரெடி. ரெடியா? வெல்கம் பிரம்மா. என்ன நாரதரே? சொல்லுங்க பிரம்மதேவரே. எப்படி இருக்கு என்னோட பிரம்மா கெட்டப்? ஆகாசத்துல இருந்து அப்படியே ஆடிட்டோரியத்துக்கு இருக்கு. நந்தீஸ்வரர் ரெடி ஆயாச்சு. ரெடியா? அப்ப கொம்ப வச்சு எல்லாரையும் குத்து. அட்டகாசமா இருக்குப்பா. உனக்கு இல்லமா நன்றி சொல்லணும். நாடகம்னா பிடிக்காதவ நீ கூட இதுல ஒரு பாகம் ஆயிட்ட. நான் என்னப்பா பண்ணேன்? இட்ஸ் அ டீம் ஒர்க். ஆல் தி பெஸ்ட். அப்பா, சதிதேவி கேரக்டர் பண்ற சத்யபாமா பத்தி ரொம்ப பெருமையா சொன்னீங்க. யார் அவங்க? பாலுக்காக தான் குழந்தை அழுதுகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சும் கூட நடிப்பை நிறுத்த கூடாதுன்னு நடிச்சுக்கிட்டே இருந்த ஒரு பெரிய நடிகைமா அவங்க. வணக்கம் மேடம், என் பேர் அபிமன்யு கிருஷ்ணா. ஓ, அபிமன்யு சார் பையனா நீ? ஆமா மேடம். ஆஹா. எல்லாரும் உங்களை பத்தி பேசி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் மேடம். அவங்க சொன்னதை விடவும் நான் கேட்டதை விடவும் ரொம்ப அற்புதமா அழகா இருக்கீங்க சத்யபாமா மேடம். போதும் போதும் போதும். உங்க எல்லாரையும் இப்படி பாக்குறது ஒரு திருவிழா மாதிரி இருக்கு. அதெல்லாம் சரி, எங்க அபிநய சக்கரவர்த்தி எங்க? அப்புறம் சார், உங்களோட பிளான் என்ன? ஆக்சுவலாக இந்த குப்பை ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக ஏதாவது பேக் போட்டோம்னா சரியாக இருக்கும். இந்த நாடகத்தை பார்த்தாலே என்னால் சகிச்சுக்க முடியாது. இவன் திருந்த மாட்டான். ஸ்டாப் டாக்கிங் லைக் திஸ். சம்பாதிக்கிறது ஒன்றும் பெருசு இல்லை. ஓகே, ஒழுக்கமாக இருக்கிறது தான் நல்லது. ஒரு இடத்துக்கு கெஸ்டாக வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கும் அவங்க ஏஜுக்கும் மரியாதை கொடுக்க கற்றுக்கோ. இடியட். எங்க அழைப்பை ஏத்துக்கிட்டு வந்திருக்க கார்ப்பரேட் நிறுவனத்திற்கும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து என்கரேஜ் பண்ற சிங்கானே கம்பெனி சேர்ந்தவங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். A very warm welcome to one and all. Thank you for being a part of our Dakshya Yagnam today. And remember, the show must go on. Watch and enjoy. நாராயண நாராயண நாராயண. வணங்குகிறேன் பரமேஸ்வரா. வா நாரதா. எம்பெருமான் மிகவும் ஆனந்தமாய் இருக்கிறார். அபயம் பரமேஸ்வரா, அபயம் பரமேஸ்வரா, அபயம், என்னை காப்பாத்துங்க. சந்திரா, உனக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் எனக்கு அபயம் தருவதாக இருந்தால் சொல்கிறேன். தாங்கள் எப்படியாவது. சங்கடமில்லை என்றால் சங்கரனுக்கு ஏது மதிப்பு? சொல். எல்லாம் அவன் செயல். என் தாய்மாமா மகளான ரோகிணியை நான் திருமணம் செய்து கொண்டதால் என் அழகை இழந்து பொலிவிழந்து போகும்படி சபித்து விட்டார் பிரபு. தக்ஷனா. ஆம் பிரபு. திரிலோகத்திலும் யாரும் எதிர்க்க மாட்டார்கள் என வரம் கொடுத்தேன். தங்களையே நம்பி இருக்கிறேன். எனக்கு வாக்களித்தீர்கள். கைலாயத்தில் நீ இருக்கும் வரை எந்த சாபமும் உன்னை நெருங்காது. தன்யமானேன் பிரபு. இதுக்கும் கேட்டுட்டாங்க. மகாதேவா, திரிலோகத்திலும் என்னை எதிர்த்து பேச எவரும் இல்லை என்று எனக்கு வரமளித்து விட்டு இன்று சந்திரனுக்கு வாக்கு கொடுக்கிறாயா? சினத்தினால் சிந்தை இழக்காதே தக்ஷா. நீ பெற்ற மகளின் வாழ்க்கையை சிறிது கூட எண்ணி பார்க்காமல் உன் மருமகனையே தண்டிக்க பார்க்கிறாய். இதை செய்யக்கூடாது. மரியாதையாக சந்திரனை விட்டுவிடு மகாதேவா. என் வார்த்தையை மீறினால் மருகனாக இருந்தாலும் மகாதேவனாக இருந்தாலும் ஒன்றுதான். இந்த கதையால் உன்னை அடித்து உன் உடம்பை கிழித்து விடுவேன். நீ ஆணவத்தில் பேசுகிறாய் தக்ஷா. ஆணவம் உன் கண்களை மறைத்து விட்டது. என்னையே எதிர்க்க துணிந்து விட்டாயா? தக்ஷா, கடவுளே, உன் ஆணவத்தால் படைத்த ஈஸ்வரனையே எதிர்க்க துணிந்து விட்டாயா? தட்சனே, திருமூர்த்திகளில் ஒருவரான சிவனை எதிர்ப்பது உன் உயிருக்கே ஆபத்தாக விளையும். உங்கள் அறிவுரை எனக்கு தேவையில்லை. நீ பேசுவது பிரம்மனிடம் என்பதை மறந்து விடாதே. உன்னை என் சகோதரன் என்று கூட பார்க்க மாட்டேன். தக்ஷா, உன் சினத்தை கட்டுப்படுத்து. உன் நலன் கருதி நான் உனக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன். தேவையில்லை உன் உபதேசம். தட்சனே,
நாராயணர் சொல்வதை சற்று அமைதியாக கேள். என் திவ்ய சக்தியை உபயோகித்து சந்திரனை இரண்டாக பிரிக்கிறேன். சாபம் பெற்ற சந்திரனை நீ அழைத்துச் செல். பூலோகத்திற்கு அவசியமான சந்திரன் கைலாயத்தில் இருக்கட்டும். பிரபு சந்திரனை என்ன செய்ய போகிறானோ என்னவோ. இதுக்கு கை தட்டலாம். சுவாமி, சொல் சத்தி. என்னுடைய தந்தை தக்ஷன் உலக நலத்திற்காக ஒரு யாகம் நடத்தவிருக்கிறார். 30 முக்கோடி தேவர்களுக்கும் மற்றும் ரிஷி முனிவர்களுக்கும் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். நம் இருவரை தவிர. சத்தி, உன் தந்தையை எதிர்த்து சுயம்பரத்தை வென்று உன்னை திருமணம் செய்து கொண்டதால் நான் இல்லாமல் யாகத்தை நடத்துகிறார். சிவன் இல்லாமல் யாகமா? தவறு. நாம் இருவரும் சேர்ந்தே செல்வோம். அழைப்பில்லாத இடத்திற்கு ஆதிசங்கரன் செல்வதா? அசம்பவம் சத்தி. அவ்வாறு சொல்லாதீர்கள் சுவாமி. என் தந்தை செய்த தவறுக்காக நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். சத்தி, நீ என்னில் சரிபாதி. நாம் அர்த்தநாரீஸ்வரர்கள். நீ என்னிடம் மன்னிப்பு கேட்பதா? நீங்கள் சம்மதித்தால் நான் சென்று என் தந்தையிடம் தங்களுக்காக பேசி அபிர்பாகத்தை பெற்று வருகிறேன். பார் சத்தி, தக்ஷனின் துர்குணம் மாறாது. உனக்கு விருப்பம் இருந்தால் நீ சென்று வா. நீங்கள் அனுமதித்தால் நான் சென்று எனது தாய் மற்றும் சகோதரியிடம் பேசி நடக்கும் யாகத்தை நிறுத்துமாறு அவரிடம் கூறச் செய்கிறேன். எனக்கு உத்தரவு கொடுங்கள் சுவாமி. சென்று வா தேவி. உனக்கு துணையாக நந்தியும் பிருங்குவும் வருவார்கள். வந்துவிட்டோம் பிரபுவே. இதோ பாருங்கள், நீங்கள் இருவரும் சதியுடன் செல்லுங்கள். அப்படியாகட்டும் மகாதேவா. மகாதேவா, வாருங்கள் தாயே. வாருங்கள் தாயே. வாருங்கள் வாருங்கள். வாருங்கள். தட்சனிடம் எது சொன்னாலும் தாயே, அங்கேயே நில். தக்ஷா, யாகத்திற்கு அனைவரும் வந்திருக்கையில் பரமசிவன் வராதது ஏன்? நான் தான் அழைக்கவில்லை. அதோ அந்த கைலையில் தான் இருக்கிறார். தக்ஷா, என் பேச்சை கேள். சிவன் இல்லாத யாகம் உயிரற்ற உடல் போல, நறுமணம் இல்லாத மலர்கள் போல. நான் செய்யும் யாகம் நிரீஸ்வர யாகம். நிரீஸ்வர யாகமா? தக்ஷா, இந்த யாக பலன் உனக்கு கிடைக்காது. உன் சிரசு கொய்யப்படும். இந்த யாகம் முழுமை பெறாமலே போகட்டும். மகரிஷி, நான் சொல்வதை கேளுங்கள். தட்சா, மகரிஷியின் சாபத்திற்கு விமோச்சனம் இல்லை. நான் சொல்வது முடியாது, முடியாது. உன் உபதேசத்தை நிறுத்து. மாமா, மகாதேவனை மதிக்காமல் இருப்பது தவறு. தக்ஷா, நிரீஸ்வர யாகத்தை கலங்கப்படுத்த முயற்சி செய்கிறாயா? தக்ஷனே, இது மிகப்பெரிய அனர்த்தம். அனர்த்தம்? விருப்பம் இருந்தால் இருங்கள், இல்லை என்றால் வெளியேறுங்கள். நாராயண, வெளியேறினால் சாஸ்திரங்களுக்கு எதிராக நடக்கும் இந்த யாகத்தை நிறுத்துங்கள். என் உயிர் இருக்கும் வரை இந்த யாகத்தை நடந்து விட மாட்டேன். பிரளயமே வந்தாலும் யாகத்தை நிறுத்த முடியாது, முடியாது. டயலாக் பின்னிட்டாரு. தேவர்களே, ரிஷிகளே, முனிவர்களே, தக்ஷனின் மூர்க்கத்தனத்திற்கு பயந்து இந்த யாகத்தை நடத்துவீர்களா? பதில் கூறுங்கள். ஏய் தாட்சாயணி, இந்த புனித யாகத்தை நீ கலங்கப்படுத்தாதே. ஆம், களங்கப்படுத்துவேன். பரமேஸ்வரனின் மனைவியாக அல்ல, உங்களின் மகளாக களங்கப்படுத்துவேன். மேற்கொண்டு எதுவும் பேசாதே. தட்சனின் கோட்டையை விட்டு வெளியேறு. இல்லை என்றால் மகள் என்றும் பாராது உன்னை கொன்று விடுவேன். உன்னை உங்களை பிடித்திருக்கும் அகண்டை எனும் பேய் இந்த அக்னியில் கலந்து போகட்டும். பரமேஸ்வரா, தலைகணம் பிடித்த இவரது தகாத வார்த்தைகளால் மாசுபட்ட இந்த உடலால் தங்களை சேர மாட்டேன். மறுஜென்மம் என்று ஒன்று இருந்தால் தங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை. சதி, தாயே சக்தி, நான் சொல்வதை கேளுங்கள். சதி, வேண்டாம் சதி. அக்னி தேவா, இந்த பாவப்பட்ட உடலை உன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொள். அம்மா,
ஐயோ தாயே பரமேஸ்வரா அரஹர மகாதேவா விரைந்து வா வீரபத்ரா விரைந்து வா ஆணையிடுங்கள் பரமேஸ்வரா தலைகணத்தில் தன்னை மறந்து ஆடும் தக்ஷனையும் அவன் நடத்தி கொண்டிருக்கும் நிரீஸ்வர யாகத்தையும் சர்வநாசம் செய் மும்மூர்த்திகளின் சக்திகளையும் ஒருங்கிணைத்து நான் உனக்கு வழங்குகிறேன் அந்த சக்தியின் துணை கொண்டு தக்ஷனின் ஆணவம் எனும் அகந்தையை அடியோடு அழித்து விடு செல் ஜெய் சங்கரா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா சங்கரா சங்கரா நிறுத்து யாரடா மூடா யாகத்தில் இடையூறு செய்கிறாய் உன்னை அழிக்க வந்திருக்கும் வீரபத்திரன் பூத கணங்களோடு வந்து யாகத்தில் அனர்த்தம் செய்கிறாய் என்ன தைரியம் உனக்கு பரமேஸ்வரனை நிந்தனை செய்த போதே உன் யாகம் நசிந்து விட்டது எங்கள் தாய் சதிதேவி அக்னியில் விழுந்த போதே இந்த யாகம் பலனில்லாமல் போய்விட்டது மேலும் நீ பாவத்தை செய்து கொண்டிருக்க உன் தலையை கொய்து இந்த வேள்வியில் போட்டு என் தாய் சதிதேவிக்கு அர்ப்பணம் செய்கிறேன் வீர சைவர்களே வீறு கொண்டு எழுங்கள் சிவத்ரோகியின் சிரசை கொய்யுங்கள் ஜெய் பரமேஸ்வர மகாதேவா பரமேஸ்வர மகாதேவா ஹர ஹர 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 மகாதேவா ஜெய் சங்கரா ஜெய் பரமேஸ்வரா மகாதேவா ஜெய் பரமேஸ்வரா இந்த நாடகத்துக்கு ஒரு விரிவு காலம் வந்த மாதிரி நம்ம காதலுக்கு ஒரு விரிவு காலம் வரும். Congratulations, guys. Mind blowing. Thank you, sir. Congratulations. Really very good. கங்க்ராட்ஸ் ப்ரோ Thank you, sir. வெரி குட் ஜாப் Thank you so much. தேங்க்யூ. ட்ரெண்டில் வர வேண்டிய நாடகத்தை பற்றி தப்பாக பேசிட்டேன். ட்ரெண்டை விட ட்ரெடிஷன் முக்கியம்னு புரிய வச்சிட்டீங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. நீங்க புரிஞ்சிட்டீங்களா சார் அதுவே போதும். ஐ எம் ஸோ சாரி. என்னப்பா எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா, என்னோட கலையை பார்த்து அந்த கார்பரேட்காரங்க கை தட்டினது இன்னும் கேட்டுட்டு இருக்கு. இந்த கை தட்டல கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சுடா. அப்பா நீங்க நடிக்கிறத பார்த்து எனக்கு ஸ்டேஜ் ஏறி ஹக் பண்ணும் போல இருந்துச்சுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்டா. ஜெனரேஷன் மாறினாலும் ட்ரெடிஷன் கல்ச்சர் மறந்துடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு எனக்கு செலிப்ரேட் பண்ணணும் போல இருக்குடா. டேய் டைம் என்னாச்சு? 11 o'clock ஆயிடுச்சுப்பா. விடிஞ்சா கல்யாணம், கிளம்புடா. அக்கா அக்கா என்ன கல்யாண பொண்ணு மாதிரி நான் அழகா இருக்கேனா இல்ல நீ அழகா இருக்கியா? நீ தான் அழகா இருக்க. எனக்கு தெரியும், ஏன்னா நான் கல்யாண பொண்ணு மாதிரி ரெடியா இருக்கேன், நீ ரெடி ஆகல. போதும் உங்க பேச்சு. வாங்க எல்லாரும் அங்க வெயிட் பண்றாங்க. வாங்க வாங்க எழுந்து வாங்க. போலாம்க்கா. இங்க பாரு, சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது.
எப்படி இருக்கேன்? கிருஷ்ணர் மாதிரியே இருக்கடா. நோ, நான் கிருஷ்ணன் மாதிரி இல்ல, கிருஷ்ணனே தான். கிருஷ்ணா, விளையாடலாமா? நான் அப்ப கூப்பிடும்போது நீ வரல, வர முடியாது, போ போ. வரமாட்டியா? வரமாட்டேன். வரமாட்டியா? வரமாட்டேன். வரமாட்டியா? வரமாட்டேன். வரமாட்டியா? கலர் பூசிட்டானா? அவளை விட மாட்டேன் இன்னைக்கு. அக்கா, இன்னும் டல்லா தான் இருக்கியா? உண்மையை சொல்லு, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைல்ல? நீங்கள் அழைக்கும் எண் தற்போது பிஸியாக உள்ளது. டேய், தாத்தா வந்தாருன்னா இந்த லெட்டர் கொடுறா. சரிங்கக்கா. எனக்காக வந்துட்டியா? ஆமா. ஐ லவ் யூ. மீ டூ. கிருஷ்ணா! ஓ மை காட். உன் விஷயத்துல எத்தனை வாட்டி ஏமாந்துருப்பேன். மறுபடியும் உன்கிட்ட வந்து பாரு. என் மேலதான் தப்பு. ரமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னடா சொல்ல போற? உன்னோட இந்த ரொமான்ஸ் பார்க்கதே என்ன இங்க கூப்பிட்டியா? வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாத உன் கூட வாழறதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த பாரு. என்ன சொல்லணும்? எனக்கு சரியான புத்தி சொல்லிட்ட. அப்படி எல்லாம் இல்ல ரமா. ஆபீஸ்ல உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்து ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு டவுட் இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு. ஸ்டாப் இட் ரமா. ஆக்சுவலி போதும். லைஃப்ல இன்னொரு தடவை என் முன்னாடி வந்துடாத. இது வரைக்கும் உங்களுக்குலாம் நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லல. நான் அனுபவிக்கிற என் வலியத்தான் சொன்னேன். இதுல அவன் தப்பா ஏன் தப்பான்லாம் தெரியல. எங்க ரெண்டு பேருடைய தலைவேதி.
அவன் ஒத்துக்கிட்டா அவனை இங்க நிரந்தரமா வச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ எங்க கூட வச்சுக்க முடியாது. என் வாழ்க்கையில முதல் முறையா நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டு கரைக்கு வர முடியாம தவிக்கிறேன் தாத்தா. அட பைத்தியக்காரா, வாழ்க்கைய முழுசா அனுபவிச்சு பார்த்தவன்ற முறையில சொல்றேன் கேளு. உன்னோட வாழ்க்கைன்ற இந்த நாடகத்துல அந்த பிரம்மா தான் தப்பு பண்ணிட்டான். ஆனா தாத்தா, தப்பா புரிஞ்சுக்கிட்டா லவ்வருக்காக போகணுமா? தப்பு பண்ணதை ஒத்துக்கிட்டு நெஞ்சில போட்டு வளர்த்த அப்பா பேச்ச கேட்கறதா? அதை தெரியாம கன்ஃபியூஷன் இருக்கேன் தாத்தா. இந்த விஷயத்துல 200% அகப்பந்தாண்டா முக்கியம் பேரா. இந்த கல்யாண மண்டபம் முழுக்க கலைஞர்கள் இருக்கிறாங்க. இத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் குலம் என்னன்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்கும்போது கோகுலம்னு சொன்ன மாதிரி எந்த குலமா இருந்தாலும் மதமா இருந்தாலும் ஊரா இருந்தாலும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நாடகம் மட்டும்தான். ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆமா ஆமா, அதே மாதிரி பேசுனதுல சொல்ல வந்ததையே மறந்துட்டேன். பொண்ணுக்கு காஞ்சிபுரத்துல இருந்து பட்டு சேலை, பையனுக்கு திருப்பூர்ல இருந்து பட்டு வேட்டி பட்டு சட்டை மறுக்காம வாங்கிக்கணும். என்னங்க, எங்களை மாதிரி நாடக கலைஞர்களுக்கு உங்க பாராட்டு மட்டும் போதும், எதுக்கு பரிசெல்லாம்? ஐயோ, என்ன ஐயா, உங்க பொண்ணு ரமா உங்களை உடனே வர சொல்றாங்க. என்ன பார்க்காம என் பொண்ணு 1 மணி நேரம் கூட இருக்காது. நான் என்னென்ன கேட்டு வரேன். ஐயா, ஒரு நிமிஷம். பொண்ணுக்கு பட்டு சேலை வாங்கிட்டு போங்க. கொடுங்க. இல்லனா பொண்ணை பாக்குறதுக்கு நானும் வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. போ. கல்யாண பொண்ணே இல்லாம பட்டு சேலை யாருக்குடா கட்ட போறீங்க? பையனோட பட்டு வேஷ்டியை நான் கொடுத்துட்டு வந்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும், நான் எடுத்துட்டு போறேங்க. அப்படி சொல்லாதீங்க. பையனுக்கு என் கையாலேயே பட்டு வேட்டி பட்டு சட்டை கொடுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதை மட்டும் மறுக்காதீங்க. இதுல என்னங்க இருக்கு? பையன் அவன் ரூம்ல தான் இருக்கான். வாங்க. இப்ப இவர் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரோ? வாங்க. ஒரு நிமிஷம். சரி. கிருஷ்ணா, எங்க இருக்க? பாத்ரூம்ல இருக்கேன்பா. பாத்ரூம்ல இருக்கான். ஒரு சரி 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 சரி. டேய், உன்னை பாக்குறதுக்கு ஐயா வந்திருக்காரு. 10 நிமிஷத்துல வந்துருவல்ல? வரட்டும். இல்லப்பா, ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரமா? 1/2 மணி நேரத்துல உனக்கு கல்யாணம்டா. வயதுக்கு தெரியுமாப்பா 1/2 மணி நேரத்துல கல்யாணம்னு? கரெக்ட் தானே? இயற்கை உபாதைக்கு ஏது நேரம்? வட்டம் வட்டம். அது கொஞ்சம் வயிறு சரி. பரவாயில்ல பரவாயில்ல. இந்த ட்ரெஸ்ஸ மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துருங்க. பையனை அவசரப்படுத்தாதீங்க. எப்படியும் மணவரையில பாப்பேன்ல. பையனுக்கு துணையா வாசல்லே இருக்கியா? என்ன வா. இந்த கல்யாண மண்டபத்துல நம்ம நாடகம் எப்போ முடியும்னு கொஞ்சம் சொல்லுங்க ஆசானே. பல்ல கடிக்காதீங்க ஆசானே. நீ பயந்து என்ன பயம் கொடுத்தாத. மாற்ற வரைக்கும் நல்லா நடிச்சு தோல. இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுப்பேன்னு கங்கணம் கட்டி இருக்கண்டா. ஐயா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை பொண்ணை கூட்டுவாங்க. நாம நடத்துற நாடகம் கிளைமேக்ஸ் வந்துச்சு. வாங்கடா. என்னங்க, முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் வெளியே வெயிட் பண்றாங்க. பையனை கூட்டிட்டு போனுங்க. கூட்டிட்டு போகணும்னா யாராவது அவனை கூட்டிட்டு வரணும், இல்லன்னா அவனே வரணும். இப்ப நம்ம என்னடா பண்றது? நாடகத்துல எத்தனை வேஷம் போட்டாலும் எனக்கு கஷ்டமா தெரியலடா. ஆனா 2 மணி நேரத்துல ஒரு மனுஷ வேஷம் போடுறது கஷ்டமா இருக்கு. அப்படின்னா மகாதேவன் ஐயா கிட்ட உண்மையா சொல்ல போறீங்களா? சொல்ல வேண்டியதான். தப்ப ஒத்துக்கிட்டு தலை குனிஞ்சிடலாம். சொந்தம் போனாலும் நட்பு போக கூடாதுடா. வாங்க.
எல்லாரும் மொத்தமா வராங்க? ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். மகாதேவா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்டா. அபிமன்யு, நான் கூட ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லதான் வந்தேன். ஐயா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் பொண்ணை கூட்டுவாங்க. ரூம்ல பொண்ணு இருந்ததா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு தடவை சொல்றது? ரூம்ல பொண்ணு இல்லடா. டேய் குருவே, பொண்ணே காணோங்கிறாங்கடா. டேய், தோதான் இருக்காளடா. டேய் ராமா, உங்க அப்பா ஒரு வில்லன் ஒண்ணு கிடையாது. உனக்கு பிடிக்காத இந்த கல்யாணம் என் நட்புக்காக பண்ணா அது சுயநலமா இருக்கும், கல்யாணமா இருக்காது. நான் உங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா. பரவாயில்லடா, இப்பவாவது சொல்லு, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னா நான் என் நண்பனோட காலில் விழுந்தாவது நிறுத்திடுறேன். எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தான். பொண்ணு பார்க்கறதுக்கு லட்சணமா பொம்மை மாதிரியே இருக்கா. சீக்கிரம் அந்த திரைய போடுங்க. என்னம்மா, சரக்கு அடிச்சியா? அம்மாடி, பார்க்கறதுக்கு நல்ல பொண்ணா இருக்க, மண்டபத்தில் சரக்கு அடிச்சிட்டு வந்திருக்க. மனசு சரியில்லை. ஆனா நான் மண்டபத்தில் குடிக்கல, வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். என்னோட 10,000வது கல்யாணம். 10 பேர் பாராட்டுற மாதிரி நடந்துக்கலாம்னு நினைச்சேன். கின்னஸ் ரெக்கார்டுக்கு பாதிப்பு வராம பாத்துக்கோமா. ஒரு வேலை பண்ணுமா, சரக்கு வாசனை வாந்தி வராம இருக்க இந்த ஏலக்காய் சீரகத்தை வாயில போட்டுக்கோமா, வாசனை வராம இருக்கும். இந்த கல்யாணம் நடக்க நான் தான் காரணம்ன்றதால நானே போய் நிஜத்தை சொல்லிடுறேன். டேய் அபிமன்யு, என் மாப்பிளைய கூட்டிட்டு வாடா. அவன் இல்லடா. இல்லன்ற பின்னாடி பாரு. அப்பா, அண்ணா, நம்ம கிருஷ்ணா திரும்ப வந்துட்டானா? கிருஷ்ணா, இந்த 2 மணி நேரம் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு என்ன மன்னிச்சிருங்கப்பா. இல்லடா, நீ மனசு மாறி வந்தையோ இல்ல இவர் மாத்தி கூட்டிட்டு வந்தாரோ தெரியாது. நீ இங்க வந்து எங்க 50 வருஷ நட்பையும் கலைஞர்களோட கௌரவத்தையும் காப்பாத்திட்ட. என் பேரை உன்னை விட ரொம்ப நல்லவன்டா. ஆமா, இவ்வளவு நாள நீங்க எங்க போயிருந்தீங்க? இவங்க எல்லாரும் இவனை தேடி போனா இவன் என்ன தேடி வந்துட்டான். நான் இவனை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். உங்க சொந்த கதையெல்லாம் அப்புறமா பேசிக்கங்க. மாப்பிள்ளைய கூட்டு வந்து இங்க உட்கார வைங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகிட்டு இருக்கு. டேய், கின்னஸ் ரெக்கார்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா. மாப்பிள்ள, நேரா இப்படி வாங்க, சம்மணம் போட்டு உட்காருங்க. வாங்க. இப்படித்தான், இந்த பக்கம். அங்கதான் உட்காருங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம். ஹலோ, ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருக்க போல இருக்கு. பாத்ரூம்ல வச்சு குடிச்சிட்டேன். இவனும் குடிச்சிட்டு வந்திருக்கானா? அடங்கொப்பம் தன்னானே. 10,000வது கல்யாணத்தை முடிச்சு கின்னஸ் ரெக்கார்டு வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி குடிகார குடும்பத்துல வந்து மாட்டுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்ன பண்றது, வாசனை வராம இருக்கே, இதை போடு. சரிங்க புரோகிதரே. ஆமா, உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல.
எதுல மந்திரம் சொல்றதுலையா? மேனேஜ் பண்றதுல. எத்தனையோ மேரேஜை மேனேஜ் பண்ணதுனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் கூட தான் இந்த மாதிரி இஷ்டம் இல்லாம 3 முடிச்சு போடுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கும் ஒரு காதல் கதை இருக்கா? ஃபெயிலியர் கதை இருக்குங்க. அதனால தான் எங்க அப்பாவுக்கு பிடிச்ச பொண்ணை இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். மாப்பிள்ள தம்பி, இந்த வெத்தலையை உன் கையால வாங்கி பொண்ணு தலைமையில வை. வெரி குட். ரமா, நீ இங்க என்ன பண்ற? நான் இல்லாம வேற உமா வந்து உட்காந்துருப்பாளா? அது இல்ல ரமா. நடந்ததெல்லாம் லீனா வந்து என்கிட்ட சொல்லிட்டா. ஆனா இங்க எப்படி? என் அப்பா யாருன்னு நினைச்ச? மகாதேவன். நான் உன் மேல இருந்த காதல்ல வந்தேன், அவங்க என் மேல இருந்த கோவத்துல வந்தாங்க. நடந்ததெல்லாம் சித்தப்பா என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்பதான் தெரிஞ்சது நீதான் மாப்பிள்ளன்னு. அப்படியா? ஆனா என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. நீ எப்ப கேட்ட சொல்றதுக்கு? திரும்ப நம்ம சேருவோன்னு நினைக்கவே இல்லை ரமா. இனிமே ஆசைப்பட்டாலும் நம்மளால பிரிய முடியாது. மேரேஜஸ் ஆஃப் மேட் இன் ஹெவன்ல. அப்படின்னா இது தம்பி எல்லாம் தம்பி, பர்சனல் விஷயம் எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நைட்ல போய் பேசிக்கங்க. இந்தா முதல்ல தாலியை கட்டு. கட்டு. மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவன கேதுனா கண்டே பத்மாமி சுபகே त्वं जीव சரதச்சதம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கல்யாணத்துல மணப்பெண் காணாம போயிட்டா. ஐ மீன் ஓடி போயிட்டா. அவங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்க இருந்து கிளம்புங்க. டேய், கல்யாண பொண்ணு கல்யாண பையனும் இல்லன்ற. அங்க பாரு, கல்யாணமே ஆயிடுச்சு. என்ன பண்ண வந்தாச்சா? எனக்கு பேச்ச வந்துடுச்சே. சாரி, 1 செகண்ட். இப்பவே மாத்தி எழுதிடுறேன். சுபம்